ஹபக்குக் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். आज हम हबक्कुक 2 अध्याय उसके 3 वचन को पढ़ेंगे. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வசனத்துல நாம் கர்த்தர் காண்பிக்கிற ஒரு தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். इस वचन में परमेश्वर के एक दर्शन के बारे में हम देखते हैं. இப்போ கர்த்தர் சொல்கிறார், எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. परमेश्वर ने कहा कि मेरा एक दर्शन है ஒரு குறித்த காலத்துக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. और एक नियत समय के लिए वो दर्शन அது है. சில நாட்கள் தாமதித்தாலும் கூட அது நிச்சயமாய் நடக்கும். वो थोड़ा देरी हो फिर भी वो जरूर पूरा होगा. ஹல்லேலூயா. हालेलुया. இது யாருக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனம்? ये दर्शन परमेश्वर ने किस लिए रखा था? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வைத்திருக்கிற ஒரு தரிசனம். उन इजराइल लोगों के लिए परमेश्वर ने ये दर्शन रखा था. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமில்ல, நம்ம ஒவ்வொரு சபையில வந்திருக்கிற இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் தரிசனங்களை திட்டங்களை வைத்திருக்கிறார். और केवल उन इजराइलों के लिए नहीं, लेकिन कलीसिया में हर एक के लिए परमेश्वर ने एक दर्शन को रखा है. எத்தனை பேர் விசுவாசிகள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கர்த்தர் இவ்வளவு ஒரு பிளான் ஒரு தரிசனமா வைப்பார் என்றால் என் வாழ்க்கை என் குடும்பத்தை குறித்து கர்த்தர் தரிசனத்தை வைத்திருக்கிறார். विश्वास करते अगर उन इजराइलों के लिए परमेश्वर ने दर्शन रखा तो हमारे कलीसिया के लिए हमारे परिवार के लिए भी परमेश्वर का दर्शन அதே है. ஆபகுக் 1வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லும்போது அந்த தரிசனம் நான் வைத்திருக்கின்ற திட்டங்களை நான் சொல்வேன் என்றால் நீங்கள் அறிய கூட நீங்க புரிய முடியாது அப்படி சொல்கிறார். और वही परमेश्वर हबक्कुक को पहला अध्याय के 5 वचन में कहता है कि मैं जो दर्शन बताता हूं वो तुम समझ भी नहीं पाओगे. விவரிக்க முடியாத பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். और तुम्हारी सोच विचार से बढ़कर मैं करने वाला हूं. அது உடனடியாக அது நடக்காது. लेकिन वो तुरंत नहीं होगा. அவருடைய அந்த தரிசனத்தில் கூட சில தாமதங்களை நாம் பார்க்க முடியும். लेकिन परमेश्वर के दर्शन को पूरा होने में कुछ देरी को हम देखते हैं. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நோக்கம் திட்டங்களுக்கு கூட சில தாமதங்கள் எனக்கு பார்க்க முடியும். तो आज हमारे जीवन में जो परमेश्वर ने दर्शनों को जो योजनाओं को रखा है उसमें भी हम देरी को देख सकते हैं. ஆனால் அப்படி அந்த காரியங்கள் நடக்காமல் இருக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி மாறி போகிறது? और जब वो देरी होती है तो हमारा दिल कैसा होता है? நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 12வது வசனத்துல नीति वचन 13 अध्याय उसका 12 वचन में நீதிமொழிகள் 13:12வது வசனத்துல नीति वचन 13 अध्याय का 12 वचन में நெடு காலமாய் சில காரியங்களுக்காக நாம் காத்திருக்கும் போது और जिस चीजों के लिए हम बहुत दिनों से रुके அந்த हैं காரியங்கள் நம்முடைய இருதயத்தை இழக்க பண்ணுகிறது. और वो जो है हमारा जो हृदय है उसे बहुत लालसा कर அந்த देता है இருதயத்தில் ஒரு பாரமாய் அந்த காரியங்கள் காணப்படுகிறது. और एक बड़े बोझ के समान वो हो जाता है. எதிர்பார்த்து இருக்கிற நடக்காமலே அது இருக்கிறது. और हम अपेक्षा करते आशा करते लेकिन वो पूरी नहीं होती. இப்போ நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படி நம்ம எதிர்பார்ப்போடு இருக்கும்போது அந்த இருதயத்துல இன்னும் அது பாரமாய் காணப்படுகிறது. जो अपेक्षा करते कि आज होगा कल होगा लेकिन वो जो हमारा एक दिल का एक बोझ बन जाता है. இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அது இன்னும் அதிகமாய் நம்ம இருதயத்துல ஒரு வலியை கொண்டு வருகிறது. और जितना वो देरी होता है उतना ही हमारा जो मन में एक दर्द आने लगता है. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல पहला शमूएल पहला अध्याय के 6ठे वचन में 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல पहला शमूएल पहला अध्याय के 6ठे वचन में அன்னாளை குறித்து பார்க்கும்போது यहाँ पर हन्ना के बारे में हम देखते அவருடைய हैं சகலத்தை அவளை ஒவ்வொரு வருஷம் அங்க ஆலயத்துல போகும்போது அவளை துக்கப்படுத்துவார். और उसकी जो सौत थी वो हर साल उसे दुखित करती थी. எதனால துக்கப்படுத்துவார்? और वो क्यों दुखित करती थी? அவருடைய கற்பம் தேவனால் அழைக்கப்பட்டதுனால அவள் ஒவ்வொரு வருடமும் சந்திக்கும் போதெல்லாம் பார்த்து அவளை நகைத்து பேசுவார். क्योंकि परमेश्वर ने उसके कोख को बंद कर दिया था इसलिए वो उसे देखकर वो चिढ़ाती थी. அவள்கிட்ட இல்லாததை குறித்து அடிக்கடி ஒவ்வொரு முறை பேசி பேசி அவளை காயப்படுத்துவார். और उसके बाद जो नहीं था उसके बारे में बार-बार बात करके उसे चोट पहुंचाती थी. எதுவரை அப்படி செய்வார்? कब तक ऐसे करती थी? எதுவரைக்கு எதிரிகள் எப்படி செய்வாங்க? और कब तक शत्रु ऐसे करेंगे? எதுவரை அந்த சகலத்தை எப்படி செய்வார்? वो कब तक ऐसे करती थी? ஆங்கிலத்துல ரொம்ப தெளிவா இன்னும் அழகாய் வாசிக்க முடிகிறது. अंग्रेजी में हम पढ़ते हैं எது வரைன்னு சொல்லும்போது until அது அவள் அழுது சாப்பிடாமல் இருக்கும் வரை அவள் அப்படி செய்வார். और ऐसे लिखा है कि जब तक वो रोक कर खाती नहीं तब तक वो चिढ़ाती थी. हालेलुया. हालेलुया. till she cried and she stopped eating. और जब तक वो रोक कर खाना छोड़ नहीं देती तब तक वो रोती थी. எதுவரை அவளுக்கு விரோதமாய் பேசி அவளை காயப்படுத்துவாள் என்றால் அவள் அழுது சாப்பிடாமல் இருக்கும் வரை அப்படி செய்வார். और जब तक वो रोक कर खाना नहीं खाती तब तक वो उसे चिढ़ाती थी. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சிலரை பார்ப்பீங்க என்றால் आज हमारे जीवन में कुछ लोगों को हम देखते சில हैं பேர் எதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாய் பேசுவார்கள். कुछ लोग कब तक एक के विरोध में बात करता है. ஒரு காரியத்தை ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க உடனே உங்க முகத்தை பார்ப்பாங்க. और वो एक बात कहते हैं और तुरंत आपके चेहरे को देखेंगे. மறுபடியும் ஏதாவது சொல்லி மறுபடியும் முகத்தை பார்ப்பாங்க. फिर एक बात को कहते हैं और फिर आपके चेहरे को देखेंगे. ஏன் பார்ப்பாங்க? वो क्यों देखते हैं? அப்போதான் நீங்க அழுதுகிறீங்களா கண்ணீர் வருதா அப்படி பார்த்து கொண்டே இருப்பார்கள். वो देखते हैं कि क्या आप रो रहे हैं नहीं. எதுவரைக்கும் தேவையில்லாத இல்ல வீண் வார்த்தைகளை சொல்லி இன்னும் காயப்படுத்தி இப்போது கண்ணீர் விடுவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்போடு பேசுகிறார்கள். और रुक कर देखते कि क्या आप अभी रोएंगे या नहीं. हालेलुया. हालेलुया. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது? कितने लोग का ऐसा अनुभव है? हालेलुया. हालेलुया. யாருக்குமே அப்படி இல்லையா?
சில பேர் அப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். कुछ लोग ऐसे बात करते रहते சில हैं, பேர் சொல்லுவாங்க வீட்டிலே அப்படி இருக்கிறது. कुछ लोग कहते हैं कि मेरे घर पे ही ऐसे है, அப்படியே பேசிக்கொண்டு இன்னும் எப்படியாவது இவங்களை அள வைக்க அதே நோக்கமாய் ஜனங்களுக்கு இருக்கும். और लोगों का एक ही है कि वो लोगों को कैसे भी रुलाए, இருக்கிறத குறித்து பேச மாட்டாங்க. जो उनके पास है उसके बारे में वो नहीं உங்க कहेंगे, வாழ்க்கையில எது இல்லையோ அதை குறித்தே பேசி அதை குறித்தே தோண்டி தோண்டி பேசிக்கொண்டு लेकिन उनके வருவார்கள். जीवन में जो कुछ नहीं है उसके बारे में वो कहते அதை हैं, குறித்து உங்களை இன்னும் காயப்படுத்தி பேசுவார்கள். और उसे कहकर वो और दुख पहुंचाते हैं। சகலத்தின ஒரே வீட்டில் இருக்கிற அவளை எப்படி பேசுவாள் என்றால், और उस सौत जो एक ही घर पर थी, சில நேரம் சபையில வரும்போது ஒரு விசுவாசி வேற விசுவாசி அவங்க வாழ்க்கையில குடும்பத்துல எதெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது அதை மாத்திரம் பேசுகிறார்கள். लेकिन कलीसिया में आते तो एक विश्वासी दूसरा विश्वासी का जो समस्या है उसके बारे में बात करते हैं, அப்போ இல்லாதத காரியம் அது தாமதிக்கும் போது அது இருதயத்துக்கு ஒரு பெரிய பாரமாய் வலி கொண்டு வருகிறது. तो जो नहीं अगर उसमें देरी होती तो वो मन को बहुत दुख पहुंचाता है। யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்துல, और निर्गमन 32वां अध्याय का पहला वचन में, யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1வது வசனத்துல, निर्गमन 32वां अध्याय का पहला वचन அங்க में, மோசே மலை மேல் போன மோசே தாமதித்து வராமல் இருந்ததனால, और मूसा पर्वत से उतरने में विलंब किया इसलिए இறங்கி வர தாமதித்ததனால क्योंकि वो उतरने में विलंब कर रहा था, ஜனங்களால இப்ப பொறுக்க முடியவில்லை. अब लोग वहां पर रुक नहीं पाए, அவர்கள் சொல்கிறார்கள் சுயத்திலே சில காரியங்களை செய்ய தீர்மானிக்கிறார்கள். वो खुद से कुछ चीजों को करने लगे। அவர்கள் எதிர்பார்த்தது மோசே மேலே போயிருக்கிறார் சில நாட்களில் கீழே வருவார்னு. उनको लगा कि मूसा पर्वत के ऊपर गया, अब कुछ दिनों में वो नीचे आ जाएगा। அவங்க நினைத்தார்கள் மோசே சில நல்ல ஒரு செய்தியை கொண்டு வருவார். उनको लगा कि मूसा एक अच्छा संदेश को लेकर आएगा, எதிர்பார்த்தார்கள். இன்னும் பொறுத்து பார்த்தா இப்ப ஒரு கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆகி போனது. और 1 या 2 दिन 1 महीना अभी बहुत 40 दिन हो गए थे, அப்போதான் தாமதித்ததனால அவர்கள் சொல்கிறார்கள், और अब देरी विलंब हो गया था इसलिए वो कहते हैं, எங்களுக்கு எண்ணத்தை உண்டு பண்ணுங்க, उन्होंने क्या कहा, எங்களுக்கு முன் செல்லும் ஒரு தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும். उन्होंने कहा कि हमारे आगे चलने वाला एक देवता को तुम ஏன் बनाओ। சொன்னார்கள்? उन्होंने ऐसा क्यों कहा? அவர் எதிர்பார்த்தது தாமதித்ததனால அவர்கள் சுயத்திலே சில காரியங்களை செய்கிறார்கள். क्योंकि मूसा ने विलंब किया, कुछ देरी किया, इसलिए वो कहते कि हाँ कोई एक देवता बना कर சில दो। நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம சுயத்திலே சில காரியங்கள் தாமதிக்கிறதுனால சில காரியங்கள் சுயத்திலே செய்து விடுகிறோம். कुछ समय हमारे जीवन में कुछ देरी होती है तब हम खुद से कुछ कोशिश करते हैं, கடன் தேவையா இருக்குது, ஆனா ஒரு பயம் வரும்போது எப்படியாவது அந்த கடனாவது எடுத்துருவோம் என்ற தேவையில்லாத கடனை நமக்கு வாங்குறோம். हमें पैसों की जरूरत होती है लेकिन जब कर्ज की जरूरत नहीं तब हम कर्ज ले लेते हैं, ஜெபிக்காமல் சில காரியங்களை சுயத்திலே நாம் செய்கிறோம். और बिना प्रार्थना किए हम खुद से कुछ चीजों को कर लेते हैं, ஏனென்றால் நாம் எதிர்பார்க்கிறது தாமதிக்கும் போது இப்படி சில காரியங்களை நாம் செய்கிறோம். क्योंकि जब देरी होती है तो हम ऐसे चीजों को करते हैं। ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்துல, और उत्पत्ति 30 अध्याय उसका पहला वचन में, ஆதியாகமம் 30வது அதிகாரம் 1வது வசனத்துல, उत्पत्ति 30 अध्याय उसका पहला वचन में, ராகேல் ஒரு பிள்ளைக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது जब राहेल एक बच्चे का संतान का अपेक्षा कर रही थी, அநேக வருடங்கள் கடந்து சென்றது. बहुत से साल बीत गए थे, ஆனா அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. लेकिन उसे वो संतान प्राप्त नहीं हुआ। அப்போ கணவரை பார்த்து என்ன சொல்கிறார்? तब उसके पति को देखकर वो क्या पूछती யாக்கோபை है? நோக்கி சொல்கிறார், वो याकूब को देखकर कहती எனக்கு है, பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்கிறார். वो कहते कि मुझे भी संतान दे, नहीं तो मैं मर जाऊंगी। பேச்சு எங்க வரைக்கும் போயிட்டு பாருங்க. और कहां तक वो बात करने எனக்கு लगी, நான் இந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நான் வாழவே முடியாது, இத பார்க்கலாம் நான் செத்து போறது நல்லது என்று वो பேசுகிறார். कहते कि मुझे बिना इस आशीष के मैं जी नहीं पाऊंगी, इससे अच्छा मैं मर जाऊं। அவ்வளவு அந்த இருதயம் பாரமா இருக்கிறது. और इतना उसका मन में एक बोझ था, நான் எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கிறது. उसने जो अपेक्षा किया उसके जीवन में नहीं हो ஒரு रहा குழந்தை था। பாக்கியம் எனக்கு வாழ்க்கையில இல்லாமல் இதை பார்க்கலாம் நான் மரித்து போகிறது நல்லது என்று उसने सोचा कि பார்க்கிறார். मेरे जीवन में कोई संतान नहीं, इससे अच्छा तो मैं मर जाऊं। சிலருடைய வார்த்தைகளை நீ பார்ப்பீங்க என்றால், आज कुछ लोगों के आप बातों को देखें, ஒவ்வொரு நிமிடம் அப்படியே சொன்னா மரித்து போன நான் செத்து போன நாளைக்கு இருப்பேன் நான் இல்லாமல் போவேன் அப்படியே பேசுவாங்க. वो हर समय ऐसे ही कहते कि मैं कल रहूंगी या नहीं रहूंगी, मैं मर जाऊंगी, ऐसे कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அப்படி எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கும்போது இவளுடைய வார்த்தைகளை மாறி நான் செத்து போகிறது நல்லதுன்னு பார்க்கிறார். तो जो अपेक्षा करी थी उसके जीवन में नहीं हुआ तो वो कहती कि अब मैं मर जाऊं, वो मेरे लिए ठीक அப்போ होगा। தாமதங்கள் வாழ்க்கையில வரும்போது இப்படி ஜனங்களுடைய வாழ்க்கை மாறி तो போகிறது. जब देरी होती है, विलंब होता है, तो लोगों का जीवन ऐसे बदल जाता है। இப்ப நடக்காத சுயத்திலே சில காரியங்களை செய்து விடுகிறார்கள். जब कुछ नहीं होता तो खुद से वो कोशिश करने लगते हैं, ஜனங்கள் இன்னும் காயப்படுத்துகிற வாழ்க்கையா இருக்கிறது. और लोग जो है और भी चोट पहुंचाते இந்த हैं। பார்க்கலாம் செத்து போவது நல்ல என்று சில பேர் எண்ணுகிறார்கள். कुछ लोग सोचते थे इससे अच्छा मैं मर जाऊं। 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்துல எலியாவும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார். पहला राजा 19 अध्याय में इलिया भी ऐसे शब्दों का इस्तेमाल करता है। எதிர்பார்த்தது வித்தியாசம் நடக்கிறது வித்தியாசமா இருக்கும்போது தேவனை பார்த்து சொன்ன பிராணனை எடுத்துக்கொள்ளும் இது போதும் என்று சொல்கிறார். जो उसने सोचा वैसा नहीं हुआ तो परमेश्वर से कहता है कि मेरे प्राण को आप ले लो। ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் பிழைப்பதை பார்க்கலாம் நல்லது, நான் செத்து போவது நல்லது என்று சொல்கிறார். कहता है कि मेरे प्राण को ले लो, मैं मर जाऊं वो बेहतर है। அல்லேலூயா. हालेलुया। எதிர்பார்ப்பின்படி நடக்காமல் தாமதிக்கும் போது ஜனங்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். और जो अपेक्षा के अनुसार नहीं
होता और देरी होती है तब लोग ऐसे बातों को कहने लगते हैं, ஏனென்றால் இருதயத்தில் அது ஒவ்வொரு நாளும் வலி வேதனையாய் அது காணப்படுகிறது. क्योंकि उनके मन में हर रोज दुख और दर्द का वो सामना करते சில हैं। பேர் சபை வேண்டாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்வாங்கி போகிறார்கள். कुछ लोग कलीसिया को छोड़ देते हैं और उनके आत्मिक जीवन में पीछे चल जाते எத்தனை हैं। பேர் சொல்லுங்க தாமதித்தாலும் கூட நான் கர்த்தரை நம்பி நான் வாழுவேன். आज के लोग कह सकते हैं अगर देरी हो फिर भी मैं परमेश्वर पर भरोसा रखकर जीऊंगा। அல்லேலூயா. हालेलुया। எத்தனை பேர் கரத்தை வைத்து சொல்லுங்க தாமதித்தாலும் கூட நான் அவரை விசுவாசித்து நான் फिर நம்பிப்பேன். लोग कह सकते हैं अगर देरी हो तो भी मैं परमेश्वर पर भरोसा रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। ஒரு குடும்பத்துல நாம் பார்க்கும்போது और एक परिवार में हम ஒரு देखते हैं விசுவாசி அவங்க மகளுக்கு 3 வருடமாய் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. और विश्वासी की एक बेटी को 3 वर्ष से संतान नहीं हो रहे थे। 3 வருடங்கள் இல்லாமல் இருக்கும்போது அவளுக்கு அந்த விசுவாசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது. तो 3 वर्ष से संतान नहीं था इसलिए उसका जो आत्मिक जीवन था थोड़ा कम हो रहा था। சோர்ந்து போய் பின்ன சபையில வராமல் வீட்டில இருந்து விடுகிறார்கள். वो निराश होकर फिर कलीसिया आना छोड़ दी थी। விசுவாசிகள் எப்படியோ அவங்க வீட்டில போய் அழைத்து மறுபடியும் வாருங்கள் என்று கூப்பிட்டு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு மறுபடியும் அவங்க சபைக்கு तो வந்தார்கள். सारे विश्वासी उसके घर पर जाकर बुलाने लगे और 2 हफ्तों के बाद वो फिर से कलीसिया में आई थी மறுபடியும் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையை அவங்க ஆரம்பித்தார்கள். और फिर से अपने विश्वास के जीवन को उन्होंने आरंभ किया மறுபடியும் கர்த்தர் மேல அவங்க விசுவாசம் உள்ளவர்களாய் மாறி और போனார்கள். फिर से वो परमेश्वर पर विश्वास करने लगे கடைசியாக கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில இரட்டை பிள்ளைகளை கொடுத்து கர்த்தர் और अंत ஆசீர்வதித்தார். में परमेश्वर ने उन्हें एक जुड़वा देकर आशीष किया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப நம்பிக்கை இல்லாமல் பின்வாங்கி போகிறது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு பதில் அல்ல. तो हम बिना भरोसा के हम पीछे हटते वो समस्या का हल नहीं। கர்த்தர் தாமதித்தாலும் அது நிச்சயமாய் செய்கிற फिर தேவன். परमेश्वर अगर देरी करे तो भी वो पूरा निश्चय करेगा। அல்லேலூயா. हालेलुया। அவர் எப்படி செய்வார் அது நம்ம புரியத்தக்க அது இல்லாமல் இருந்தாலும் கூட और वो कैसे करेगा हम नहीं समझते तो भी அது நம்முடைய கண்களுக்கு பெரிய காரியங்கள் இருந்தாலும் கூட கர்த்தர் அது நிச்சயமாய் செய்வார். वो हमारे दृष्टि में एक बड़ी बात है लेकिन फिर भी परमेश्वर हमारे जीवन में करेगा। ஆனால் ஏன் சில நேரம் கர்த்தர் அவருடைய திட்டங்களை தரிசனங்களை அவர் தாமதிக்கிறார்? लेकिन क्यों परमेश्वर कुछ समय अपने उन दर्शनों को और योजनाओं को देरी करता है? ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில சில தாமதங்களை நாம் பார்க்கிறோம்? हमारे जीवन में क्यों हम कुछ विलंब को देखते சில हैं? நேரம் நம்முடைய இந்த தாமதங்களுக்கு ஒரு காரணமாய் மாறி போகிறோம். क्योंकि हम उन देरी का एक कारण बन जाते हैं। நீங்களே உங்க வாழ்க்கையில சில தாமதங்களை கொண்டு வருகிறீங்க. आप खुद ही अपने जीवन में देरी को लाते हैं। முதலாவது பார்க்கிறோம் ஆதியாகமம் 43வது அதிகாரம் 10வது வசனத்திலே. और सबसे पहले हम पढ़ते उत्पत्ति 43 अध्याय के 10वें वचन में। ஆதியாகமம் 43வது அதிகாரம் 10வது வசனத்திலே उत्पत्ति 43 अध्याय के 10वें वचन में அங்க யாக்கோபின் மகன் அந்த யூதா தகப்பன் யாக்கோபை பார்த்து சொல்கிறார். और यहूदा अपने पिता याकूब को देखकर कहता है, வாசிப்போமா 10வது வசனம். उस 10वें वचन को पढ़ेंगे। நாங்கள் தாமதியாது இருந்தோமானால் இதற்குள்ளே 2ஆம் தரம் போய் திரும்பி வந்திருப்போமே என்றான். இப்போ சொல்கிறார் நாங்கள் தாமதித்ததுனால இப்ப நம்ம இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறோம். और वो कहते हैं कि हमने विलंब किया इसलिए आप ऐसे एक परिस्थिति में आ गए हैं। நாங்கள் தாமதியாமல் இருந்திருப்போம் என்றால் நம்ம இதுவரை 2 முறை போய் இன்னும் தானியத்தை கொண்டு வந்திருக்கலாம். और वो कहते हैं कि अगर हम विलंब ना करते तो अब तक दूसरी बार हम लौट आते। அப்போ யார் தாமதித்தாருங்க? तो यहाँ पर कौन देरी किया? யார் தாமதித்தார்? किसने देरी किया? யாக்கோபு அவருடைய குமாரர்கள் தாமதித்தார்கள். याकूब के उन बेटों ने वहां पर देरी की। அல்லேலூயா. हालेलुया। சில நேரம் தேவன் தாமதிக்கிறார் அப்படி அல்ல நம்ம நம்முடைய வாழ்க்கையில தாமதத்தை கொண்டு வருகிறோம். कुछ समय परमेश्वर देरी करता है ऐसा नहीं, हम हमारे जीवन में खुद विलंब करते हैं। ஏன் யாக்கோபு அங்க தாமதித்தார்? लेकिन वहां पर याकूब ने क्यों विलंब किया? அதே 42வது அந்த ஆதியாகமம் 42 38வது வசனத்திலே उत्पत्ति 42 अध्याय के 8वें वचन में ஆதியாகமம் 42 38வது வசனத்திலே और अब उत्पत्ति 42 अध्याय के 38 वचन में யாக்கோபுக்கு ஒரு பெரிய பயம் அவருடைய வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய பயம் வந்தது. याकूब को अपने जीवन के बारे में एक बड़ा एक डर आ गया था। ஏற்கனவே யார் அவருடைய வாழ்க்கையில இருந்தார்? क्योंकि उसके जीवन में पहले से कौन था? யோசேப்பு இருந்தார். उसने पहले से यूसुफ को खो दिया था। பிறகு இப்ப அவருடைய வாழ்க்கையில யார் இல்லாமல் இருக்கிறார்? और अब उसके जीवन में कौन नहीं था? யார் இழந்தார்? किसे उसने खो दिया था? இரண்டாவது யார் இழந்தார்? दूसरा उसने किसने खोया? முதலாவது முறை அந்த குமாரர்கள் அந்த எகிப்தில போய் தானியத்தை கொண்டு வரும்போது और पहली बार जब उसके बेटे वहां मिस्र में जाकर आए थे அந்த யோசேப்பு அவனோடு கூட அந்த சிமியோனை வைத்தான். तो यूसुफ के साथ उसने शिमोन को रखा। வரும்போது சிமியோனும் இல்ல, இப்ப யோசேப்பு ஏற்கனவே இல்ல, இப்ப கூப்பிடும்போது என்ன சொல்கிறார்? और अब आते वक्त जब आए थे तब शिमोन भी नहीं था, यूसुफ भी नहीं था। அனுப்பும்போது யோசேப்பு சொல்கிறார் நீங்க அடுத்த முறை வருவீங்க என்றால் யாரை கூட கொண்டு வரணும்? பென்யாமினை கொண்டு வர வேண்டும். और अब यूसुफ ने कहा कि अगली बार जब तक आएंगे तो बिन्यामीन को साथ लेकर आओ। இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தகப்பன் யாக்கோபுக்கு பெரிய பயம் வந்தது. तो इन बातों को सुनकर जो पिता याकूब को एक डर आने लगा। பென்யாமினை கூட நான் இழந்து போவேனோ ஒரு பயத்தோடு அவர் இருந்தார். उसने सोचा कि मैं अब बिन्यामीन को भी खो दूंगा। அதனால அவர் சொன்னார் வேண்டாம், தாமதிக்க ஆரம்பித்தார். और इसलिए वो वहां पर विलंब करने लगा। ஹalleluya. हालेलुया। சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில கூட பயம் நம்முடைய வாழ்க்கையில சில தாமதங்களை கொண்டு வருகிறது. कुछ समय हमारे जीवन में जो डर है कुछ विलंब को वो लाता
बुलाता है। கர்த்தர் சில தரிசனங்களை காண்பிக்கும் போது परमेश्वर जब कुछ दर्शनों को दिखाता வார்த்தை है, நம்முடைய வாழ்க்கைக்கு வரும்போது जब परमेश्वर के वचन को हम प्राप्त அந்த करते हैं, விசுவாச வார்த்தைகள் வரும்போது जब वो विश्वास की बातें आती ஒரு हैं, பக்கம் விசுவாசித்தாலும் கூட ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையில வரும் என்றால் एक तरफ हम विश्वास करते हैं लेकिन दूसरी तरफ जब एक डर आने लगता நம்முடைய है, வாழ்க்கையில நம்ம தாமதங்களுக்கு காரணமாய் மாறி और போகிறோம் तब हमारे जीवन में हम उस देरी का एक कारण बन जाते हालेलुया। हैं। हालेलुया। எத்தனை பேர் சொல்றீங்க நானே தாமதத்துக்காக காரணமாய் மாறி போக மாட்டேன் कई लोग कह सकते हैं कि मैं उस देरी का एक कारण नहीं ரெண்டு बनूंगा। ராஜாக்கள் 7வது அதிகாரம் 4வது வசனத்துல நாம் பார்த்தோம் दूसरा राजा 7वां अध्याय के 4थे वचन में हमने देखा था। ரெண்டு ராஜாக்கள் 7:4 दूसरा राजा 7वां अध्याय के 4थे वचन அந்த में 4 குஷ்டரோகிகள் ஒருவர் பார்த்து சொன்னார்கள் वो 4 कोढ़ियों ने एक दूसरे को देखकर कहा, நம்ம எங்கே இருப்போம் என்றால் செத்து போவோம் उन्होंने कहा कि हम यहाँ पर रुके तो भी मर जाएंगे, பட்டணத்துல போனால் அங்க பஞ்சம் இருக்கிறது और शहर में जाएंगे वहां पर भी अकाल है। எதிரிகள் சீரியாவுடைய ராணுவத்திற்கு நாம் போவோம் என்றால் अगर हम उस सीरिया के उस सेना के पास जाए तो ஒருவேளை அங்க பிழைத்து நாம் வாழ முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு போனார்கள் वहां पर शायद हम बच पाएंगे ऐसे एक अपेक्षा के साथ हो गए பயம் थे। இருந்தாலும் கூட அந்த பயத்தை மேற்கொண்டு சரி பார்த்துவோம் சந்திப்போம் என்று அவங்க இறங்கும்போது उनके जीवन में डर था लेकिन उन्होंने तय किया कि हम वहां पर जाएंगे, கர்த்தர் அவங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பித்தார் और तब परमेश्वर ने उनके जीवन में काम करने लगा, ஆச்சரியமா அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் और बड़े आश्चर्य रूप से परमेश्वर उनके जीवन में काम किया। ஹalleluya हालेलुया। அப்ப எத்தனை பேர் சொல்றீங்க நான் பயத்தை மேற்கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசமாய் சில காரியங்களை நான் செய்வேன் तो इन लोग कहते हैं कि मैं डर को निकाल कर परमेश्वर पर विश्वास के साथ कुछ चीजों को करूंगा। கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கணும்னு சொன்னா அதை விசுவாசத்தை நீங்க ஆரம்பிக்க முடியும் परमेश्वर कहता है एक नए तुम व्यापार को आरंभ करो तो विश्वास के साथ आप आरंभ करें। வேலையை நீங்க தேடலாம்னு சொல்லும்போது அதை நீங்க உறுதியா நீங்க தேட முடியும் परमेश्वर कहता है कि नई नौकरी को आप ढूंढो तो आप विश्वास के साथ उसे ஆனா ढूंढो। விசுவாசிகள் நான் இங்கே இருப்போம் நான் அதிலே நாம் இருப்போம் என்றால் சில நேரம் நாங்கள் எதற்கு காரணமாய் மாறி போன தாமதங்களுக்கு காரணமாய் மாறி போகிறோம் लेकिन कुछ समय हम जिसमें है उसी में हम रहते तो हम कुछ समय वो कारण बन जाते हैं। பயத்தை மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தை மேல் விசுவாசமாய் இருங்கள் डर को छोड़कर हमें परमेश्वर के वचनों पर विश्वास करना है। சில நேரம் ஏன் தாமதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது दूसरी बात, कुछ समय देरी हमारे जीवन में क्यों आती है? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை பார்க்கும்போது தாமதங்கள் வருகிறது हमारे जीवन में जब पाप होता है तो परमेश्वर देरी को लाता है। அந்த யோசுவா 7வது அதிகாரம் 11வது வசனத்துல தேவன் அந்த யோசுவாவை பார்த்து சொல்கிறார் यहोशू 7वां अध्याय के 11 वचन में परमेश्वर यहोशू को देखकर कहता है, யோசுவா 7:11வது வசனத்துல यहोशू 7वां अध्याय के 11 वचन में இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள் इजरायलियों ने पाप किया है, ஆகான் செய்தாலும் கூட இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள் और इजरायलियों ने ऊपर पाप किया, அந்த பாவத்தை பார்க்கும்போது தேவன் அவர்களை அந்த பிரயாணத்தை அவர் தடுத்தார் और उस पाप को देखकर परमेश्वर ने उनकी यात्रा को रोक लिया था। அதற்கு முன்பு அந்த அதிகாரத்துல பெரிய அந்த எரிகோயை அவங்க பிடித்தார்கள் और उसके पहले अध्याय में तो बड़े उस यरीको उन्हें पकड़ा, எளிதாய் பிடித்தார்கள் और बहुत आसानी से उन्हें पकड़ा। இப்போ இந்த 7வது அதிகாரத்துல அவர்களே சொல்றாங்க இது ஒரு சிறிய பட்டணம் எல்லாரும் போக வேண்டாம் लेकिन अब वो कहते कि ये जो छोटा शहर है हम सबको जाने की जरूरत नहीं ஆனால் है। அந்த ஆய் பட்டணத்துல ஒரு பெரிய தோல்வியை இவர்கள் சந்தித்தார்கள் लेकिन उस आई शहर में एक बड़ी हार का उन्होंने सामना किया। ஹalleluya हालेलुया। அடுத்த ஆசீர்வாதங்களுக்கு அடுத்த இடத்தை பிடிக்க ஒரு தாமதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்தது और अगले जो जगह को पकड़ने में एक देरी उनके जीवन में आने ஒரு लगा, பெரிய தோல்வியை அவர்கள் एक சந்தித்தார்கள் बड़ा हार का वो सामना किया। எதனால ஒரு தாமதத்தை சந்தித்தார்கள் और क्यों एक देरी का उन्होंने सामना किया? கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில பாவத்தை பார்க்கும்போது அங்க ஒரு தாமதம் வந்தது क्योंकि परमेश्वर ने उनके जीवन में पाप को देखा, इसलिए उनके जीवन में वो विलंब आने लगा। அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஏன் சில காரியங்கள் தாமதிக்கிறது तो हमारे जीवन में कुछ समय क्यों देरी होती கர்த்தர் है? விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது परमेश्वर जो नहीं चाहता है ऐसे अगर चीजें हमारे जीवन में हो तो, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் இருக்கும் என்றால் परमेश्वर जो चाहता है वो चीजें हमारे जीवन में ना हो तो, அந்த எதிர்பார்ப்பின் அளவின்படி நம்ம வாழாமல் இருப்போம் என்றால் और जितना परमेश्वर चाहता है उसके अनुसार हम नहीं जिए तो கர்த்தர் சில தாமதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார் परमेश्वर कुछ देरी को हमारे जीवन में ला सकता है। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் ஒரு நாள் கூட பாவமின் வாழ்க்கையில தாமதத்தை கொண்டு வரக்கூடாது किन्हों कह सकती कभी भी पाप मेरे जीवन में देरी को नहीं लाना है। அவர்களை ஜெய ஜீவியத்துல ஒரு தாமதம் அங்க வந்தது उनके जीवन में आगे बढ़ने के लिए वहां पर एक देरी हो गई எரிகோயை थी। பிடித்தார்கள் ஆயை பிடித்து மற்ற இடங்களை பிடித்து கொண்டு வர வேண்டும் वो यरीहो के बाद आई पकड़ना था, उसके बाद और जगहों को उन्हें पकड़ना था, ஆனால் அங்கே ஒரு தோல்வியை சந்தித்து அவங்க தாமதத்தை சந்தித்தார்கள் लेकिन वहां पर उन्हें हार का सामना किया, उसके बाद एक देरी उनके जीवन में आया। ஏன் சில தாமதங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார் और तीसरी बात, परमेश्वर क्यों देरियों को लाता है? அவருடைய தரிசனம் திட்டம் இருந்தாலும் கூட परमेश्वर का दर्शन और योजना हो फिर भी அப்போ ஏன் அவருடைய திட்டங்கள் தாமதிக்கிறது तो क्यों उसके जो दर्शन योजना देरी होती है? நம்மள இன்னும் நிலைநிறுத்த நம்மள ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறுத்த அவர் அப்படி செய்கிறார் हमारे आत्मिक जीवन में हमें स्थिर करने के लिए वो ऐसा करता है। ஆதியாகமம் 29வது அதிகாரம் 18வது வசனத்துல उत्पत्ति 29 अध्याय के 18 वचन में, ஆதியாகமம் 29:18வது வசனத்துல उत्पत्ति 29वां अध्याय के 18 वचन में நாம் வாசிக்கிறோம் उस वचन में हम पढ़ते हैं, இங்க யாக்கோபு அந்த லாபானை பார்த்து சொல்கிறார் यहाँ पर
याकूब लाबान को देखकर कहता நான் है, யாருக்காக உம்மிடத்தில் வேலை செய்கிறேன்? मैं किसके प्रति तुम्हारे पास काम कर रहा हूँ? ராகேல் அவருடைய பார்வைக்கு அழகாய் அவர் இருந்ததுனால சொல்கிறார், 7 வருஷம் நான் வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். उसने कहा कि ये जो राहेल बहुत मैं उसे प्रेम करता हूँ, इसलिए मैं 7 साल तुम्हारे यहाँ काम कर सकता हूँ। லாபான் சொல்லி 7 வருஷம் சொன்னானா, அவனே 7 வருஷம் அந்த யாக்கோபு சொன்னானா? क्या लाबान ने उसे कहा इसलिए वो सहमत हुआ, या वो खुद से? யாக்கோபு ஒரு நேரத்தை குறித்து சொல்றான், நான் 7 வருடங்கள் வேலை செய்வேன். और याकूब ने एक समय को ठान लिया और उसने कहा कि मैं 7 वर्ष काम करूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த 7 வருடங்கள் அந்த யாக்கோபுக்கு எப்படி காணப்பட்டது? वो जो 7 वर्ष थे वो याकूब के लिए कैसा था? எப்படி இருந்தது? वो कैसा था? எத்தனாவது வசனம்? சில நாட்களை போல அது காணப்பட்டது. और वो जो 7 वर्ष थे वो कुछ ही दिन जैसे उसके लिए थे। 20வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றின. அது கொஞ்ச நாட்கள் அவ்வளவு அவனுக்கு விருப்பம், அந்த பிரியம் அந்த ராகேல் மேல் இருக்கும்போது அந்த 7 வருடங்களும் அவனுக்கு சில நாட்களாய் காணப்பட்டது. और क्योंकि वो राहेल से इतना प्रेम करता था, वो जो 7 वर्ष थे कुछ दिनों के बराबर उसे लगा था। இப்போ 7 வருடங்கள் முடிந்தது. और अब 7 वर्ष बीत चुके थे। 25வது வசனத்துல வாசிக்கும் போது 25 वचन में हम पढ़ते ஒரு हैं, எதிர்பார்ப்போடு இருக்கும்போது என்ன நடக்கிறது? जब एक बड़े अपेक्षा के साथ वहां पर था, तब क्या हुआ? ஏமாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில அவன் சந்தித்தான். उसने वहां पर एक धोखे का सामना किया। ராகேலுக்கு பதிலாக லாபான் யாரு கொடுத்தான் என்றால், राहेल के बदले में लाबान ने किसे दिया? அவனுக்கு கொடுத்தார். राहेल के बदले में लिया को दे दिया। ஹல்லேலூயா. हालेलुया। எப்படி ஒரு வாழ்க்கை அவனுக்கு மாறி போனது? तो उसका जीवन कैसे बदल गया था? அதே ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிப்பீங்க என்றால், अगर उत्पत्ति 28 अध्याय के 15 वचन को आप पढ़ेंगे, ஆதியாகமம் 28:17 தேவன் அங்கே பெத்தேலை சந்திக்கும் போது சொல்கிறார், और जब परमेश्वर ने उसे बेतल में मिला तो परमेश्वर ने क्या நான் कहा? உன்னோட கூட இருந்து நான் உன்னை கொண்டு வருவேன், நான் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். परमेश्वर ने कहा कि मैं तेरे संग रहूंगा और तुझे कभी नहीं छोड़ूंगा। அப்போ யாக்கோபு எப்படி அங்க லாபான் வீட்டுக்கு போயிருப்பாரு? तो ये जो याकूब था लाबान के घर में कैसे गया होगा? ரொம்ப பலத்தோட அப்படி உற்சாகமாய் போயிருப்பாரு. वो बहुत ही उत्साह के साथ हो गया நான் होगा। ஒரு ஏமாற்றுக்காரன், நான் ஏமாற்றி நான் வாழ முடியும் என்று போயிருப்பாரு. उसने सोचा कि मैं धोखा देकर वहां पर जी सकता हूँ, அப்படி இருந்தாலும் கூட தேவனும் என்னோட கூட இருக்கிறார். और वो सोचता कि मैं परमेश्वर तो मेरे साथ है। ஆனா இப்ப அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறது? लेकिन अब उसके जीवन में क्या हुआ? அவனுக்கு நான் தான் பெரிய ஏமாற்றுக்காரன் நினைக்கும் போது அவனுக்குனே தேவன் யாரை வைத்திருக்கிறார்? और जब उसने सोचा कि मैं ही बड़े धोखेबाज व्यक्ति हूं, तो परमेश्वर ने उसके लिए क्या रखा था? அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க தேவன் வேறொரு ஏமாற்றுக்காரனை வைத்திருக்கிறார். और परमेश्वर ने उसे एक शिक्षा देने के लिए एक दूसरा एक धोखेबाज को वहां पर रखा। அந்த நாட்களிலே கர்த்தர் அவரை ஸ்திரப்படுத்துகிறார். और उन दिनों में ऐसे परमेश्वर ने उसे स्थिर அவன் किया, செய்கிற அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை உணர்த்துகிறார். और वो क्या कर रहा था उसे दिखाने के लिए परमेश्वर ने उसे क्या किया। அதனால கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில தாமதங்களை கொண்டு வந்தார். और इसलिए परमेश्वर ने उसके जीवन में कुछ देरी को लाया। 7 வருடங்கள் இன்னும் எத்தனை வருடங்களாய் மாறி போனது? वो जो 7 वर्ष थे अब कितने वर्ष में बदल गए थे? அந்த ராகேலுக்காக இன்னும் 7 வருடங்கள் அவன் வேலை செய்கிறார். अब राहेल के लिए और 7 वर्ष वो काम करने लगा। இப்போ இந்த 7 வருடங்கள் எப்படி இருந்திருக்கும்? और वो पहला 7 अभी वो 7 वर्ष अब कैसे वो लगा रहेगा? முதல்ல ரொம்ப கொஞ்ச நாட்களாய் காணப்பட்டது. पहले तो वो 7 वर्ष कुछ ही दिन के बराबर था, இப்போ ஏமாற்றத்துக்கு பிறகு இன்னும் கடினமாய் அது காணப்பட்டிருக்கும். और अब धोखा खाने के बाद वो 7 वर्ष बहुत कठिन हुआ रहेगा। ஒவ்வொரு வருடம் இப்ப மறுபடியும் ஒரு ஏமாற்றத்தை சந்திப்பேன்னா என்ன நடக்கும்? இன்னும் 7 வருடத்துக்கு அவன் வேலை செய்யணும் அப்படி அவன் யோசித்திருப்பான். और हर साल उसने सोचा होगा कि इसके बाद में और 7 साल शायद काम करने को कहेगा। ஒவ்வொரு நாட்கள் ஒவ்வொரு வருஷம் இன்னும் அவன் வேலை செய்ய அந்த ஏமாற்றம் அவனுக்கு நினைவுக்கு வருகிறது. और हर साल जब वो काम करता था तो उसे वो धोखा याद आता था। ஹல்லேலூயா. हालेलुया। ஆனாலும் கூட கடைசியாய் அவன் என்னத்தை புரிந்து கொள்கிறான் என்றால், लेकिन अंत में वो क्या समझ गया था? 31வது அதிகாரம் ஆதியாகமம் 42வது வசனத்துல அவன் சொல்கிறான், उत्पत्ति 31 अध्याय के 42 वचन में कहता 31வது है, அதிகாரம் 42வது வசனம் ஆதியாகமத்துல அந்த யாக்கோபு சொல்கிறார், उत्पत्ति 31वां अध्याय का 42 वचन में சொல்கிறார், தேவன் மாத்திரம் என்னோடு இல்லாமல் இருந்திருப்பார் என்றால், वो लाबान को देखकर कहता है अगर परमेश्वर मेरे साथ नहीं होता तो, இத்தனை வருடங்கள் யார் என்னோடு கூட இருந்தார்? और इतने वर्ष तक कौन मेरे साथ था? யார் என்னோடு இருந்தார்? தேவன் என்னோடு இருந்தார். वो कहता है कि इतने वर्ष तक परमेश्वर मेरे साथ என் था, பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவன் என்னோடு இருந்தார். तो अब्राहम का परमेश्वर मेरे साथ था। எங்க வைத்து இந்த ஒரு விசுவாசம், எங்க வைத்து இந்த நம்பிக்கை அவருக்கு வந்தது? और ये जो विश्वास भरोसा उसे कहां से मिला? அந்த தாமதங்கள் வரும்போது கர்த்தர் மேல் அவன் சார்ந்து கர்த்தரை அறிய ஆரம்பித்தான். जब उसके जीवन में वो देरी आया था तब वो परमेश्वर पर निर्भर நான் था, ஏமாற்றி வாழ முடியாது. और उसने कहा कि मैं अब धोखा देकर नहीं जी நான் सकता, சுயத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. मैं खुद से अब कुछ नहीं कर सकता। கர்த்தர் தான் என்னை வழிநடத்தி கர்த்தர் செய்ய முடியும். और उसे सोचा कि अब परमेश्वर ही मुझे आगे बढ़ा सकता है। हालेलुया। हालेलुया। மொத்தம் எவ்வளவு வருடங்கள் அவன் அங்க இருந்தான்?
तो टोटल कितने वर्ष तक वो वहां पर था? 41வது வசனமா சொல்ற இந்த 20 வருடங்கள் வருஷம் और उस 41 वचन में कहता है कि वो 20 वर्ष तक वहां पर था। யோசித்தார் ராகேலுக்கு 7 வருஷம் வேலை செய்து மறுபடியும் நான் திரும்பி போவேன் என்று யோசித்தார் उसने सोचा कि मैं राहेल के लिए 7 वर्ष काम कर फिर लौट जाऊंगा, கொண்டு வந்து தேவன் அவன் தேவனுக்கு விரும்புறது போல அவன் ஆயத்தமாக்கினார்। लेकिन उसके जीवन में देरी को लाकर परमेश्वर जैसे उसे बनाना चाहता था वैसे उसे बनाया। हालेलुया हालेलुया। அப்படிதான் अनेक பேர் இங்க கர்த்தர் ஆயத்தமாக்கி இருக்கிறார்। और आज भी बहुत लोगों को परमेश्वर ने ऐसे तैयार किया உடனே है கொடுக்காமல் சில பேர் உங்களை வாழ்க்கையில கொண்டு வந்து और तुरंत ना देते हुए कुछ लोगों को आपके जीवन में परमेश्वर लाएगा, अनुमतिத்து कुछ समस्याओं को अनुमति देता है। உங்களை யார் என்று உணர்த்தி आप कौन है ऐसे परमेश्वर बताएगा, அவர்கள் இன்னும் சார்ந்து இன்னும் நம்பிக்கை வாழ கர்த்தர் வைத்திருக்கிறார்। और परमेश्वर ने अपने पर और भी आपको निर्भर रहने के लिए मदद किया है। हालेलुया। எத்தனை பேர் அப்படிப்பட்ட தாமதங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறேன்। कितने लोग कैसे कि परमेश्वर ऐसे देरी के लिए भी धन्यवाद। इतने வருடங்கள் என்னோடு கூட இருக்கிற தேவனை அறிய வைத்தீரே உமக்கு நன்றி। और इतने वर्ष परमेश्वर मेरे साथ है उसे जानने के लिए तूने मदद किया इसलिए धन्यवाद। சில நேரம் ஏன் தேவன் சில தாமதங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறார்? और कुछ समय परमेश्वर क्यों देरी को हमारे जीवन में लाता है? காரியம் நியாயாதிபதிகள் 3:2 வசனத்திலே न्याययोग 3 अध्याय के दूसरे वचन में, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே न्याययोग 3 अध्याय के दूसरे वचन में, அங்க அந்த இஸ்ரவேல் புத்திரர் அந்த சந்ததியாரும் और जो इजराइल के जो पीढ़ी थे எதற்கு அவங்க பழக்கம் இல்லாமல் இருந்தார்கள் और किसका उनका आदत नहीं था, யுத்தம் எப்படி செய்ய அதை அறியாமல் இருந்தார்கள்। वो लड़ाई कैसे करना है वो पहले से नहीं जानते थे। அந்த பெற்றோர்கள் எப்படி யுத்தம் செய்யணும் அவங்களுக்கு தெரியும், उनके माता पिता कैसे युद्ध करते थे वो नहीं जानते, அந்த யுத்தத்துல எப்படி ஜெயத்தை காணணும் அவங்களுக்கு தெரியும், और युद्ध में कैसे उन्हें जय पाना है वो जानते அந்த थे, யுத்தத்துல யாரை சார்ந்து யாரை நோக்கி பார்க்கணும் அவங்களுக்கு தெரியும், और उस युद्ध में किसे देखना है वो जानते थे। ஆனா இப்ப இஸ்ரவேல் புத்திரர் அந்த சந்ததியாரும் लेकिन अब जो इजराइल के पुत्र वो जो पीढ़ी के लोग थे எப்படி யுத்தம் செய்யணும் அறியாமல் இருந்தார்கள்। वो नहीं जानते थे कि उन्हें युद्ध कैसे அப்ப करना அவங்க है। வாழ்க்கையில கர்த்தர் யார் அனுமதித்தார்? तो उनके जीवन में परमेश्वर ने किसे अनुमति दी? சில அந்த சத்ருகளை தேவனே அனுமதித்தார்। परमेश्वर ने कुछ शत्रुओं को उनके जीवन में भेजा கர்த்தர் சில ஜாதிகளை விட்டு வைத்தார்। और कुछ लोगों को परमेश्वर ने उनके लिए रखा। எதற்காக? क्यों रखा? அந்த சந்ததி புத்திரர் சந்ததியாரும் எப்படி யுத்தம் செய்யணும் பழுக்கி வைக்க தேவன் அப்படி விட்டு வைத்தார்। और उन इस्राएल को पीढ़ी को उनके पुत्रों को कैसे लड़ना है परमेश्वर सिखाने के लिए ऐसे लोगों को रखा। हालेलुया। हालेलुया। அப்ப கர்த்தருடைய விருப்பம் என்ன? तो परमेश्वर क्या चाहता है? என்ன விருப்பம்? परमेश्वर क्या चाहता है? அடுத்த சந்ததி என்ன எதற்காக ஆயத்தமா இருக்கணும்? जो अगला पीढ़ी है किसके लिए तैयार होना था? சுகமாய் வாழ ஆயத்தமா இருக்க கூடாது, और अच्छे से खा पी कर जीना इसलिए नहीं, எதற்காக ஆயத்தமா இருக்க யுத்தம் செய்ய ஆயத்தமா இருக்கணும்। और युद्ध करने के लिए उन्हें तैयार होना जरूरी था। நீங்க நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தம் செய்து போராடி எனக்கு விசுவாச வாழ்க்கையில உறுதியா இருக்கறீங்க, और आप आत्मिक जीवन में एक युद्ध लड़कर आप विश्वास में स्थिर हो गए हैं। ஆனால் உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில அந்த யுத்தம் காணாமல் அவங்க இருப்பார்கள் என்றால், लेकिन अगर आपके बच्चों के जीवन में उन्होंने वो युद्ध करना नहीं सीखा உங்களுக்கு பிறகு அவங்க அந்த யுத்தத்தை சந்திக்கும் போது तो आपके बाद जब वो उस युद्ध का सामना करेंगे, யுத்தங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய யுத்தங்களை கொண்டு வரும்போது शैतान जब कुछ आत्मिक युद्ध को उनके जीवन में लाता है எப்போனாலும் அவங்க பின்வாங்கி அதுல அழிந்து போக முடியும்। तो वो कभी भी उसमें नाश हो सकते हैं और पीछे हट सकते हैं। கர்த்தர் சில போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார் என்றால், तो कुछ समय परमेश्वर क्यों कुछ संघर्षों को हमारे जीवन में अनुमति देता है, அதுல போராடி மேற்கொண்டு ஒரு ஜெயத்தை காணுகிறார்களோ, और जैसे आप उसमें एक विजय को प्राप्त करते हैं, அவர்கள் இன்னைக்கு பார்த்து அவர்களுடைய காலத்துல யுத்தம் செய்ய கர்த்தர் பழக்கி வைக்கிறார்। तो आपके बच्चे उसे देखकर उनके समय में वो युद्ध कर कर जीना सीखेंगे। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் சொல்லுங்க என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு போராட்டத்துல என் பிள்ளைகள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்। लोग कह सकते कि मेरे जीवन में जो संघर्षों का मैं सामना करता हूं उसे मेरे बच्चे देखकर सीखेंगे। हालेलुया। हालेलुया। நாளைக்கு அவர்கள் வளரும்போது और जब वो बढ़ेंगे அவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? तब उन बच्चों को क्या कहना நம்ம है அப்பா இப்படி தான் இருந்தார்கள், कि मेरे माता पिता ऐसे थे, அவருடைய வாழ்க்கையில இப்படி தான் பிரச்சனைகள் சந்தித்தார்கள், उन्होंने अपने जीवन में ऐसे युद्ध का அவர்கள் सामना வாழ்க்கையில இப்படி किया, தான் நஷ்டங்கள் வந்தது, उनके जीवन में ऐसे नुकसान आए थे, அவர்கள் வாழ்க்கையில இப்படி தான் போராட்டங்கள் வந்தது, उनके जीवन में ऐसे संघर्ष आए थे, அவர்கள் வாழ்க்கையில இப்படி தான் பலவீனங்கள் இருந்தது, उनके जीवन में ऐसे कमजोरियां थी, ஆனாலும் அவர்கள் விசுவாசம் தேவன் மேல் விசுவாசம் இருக்கும்போது लेकिन क्योंकि वो परमेश्वर पर विश्वास करते थे, கர்த்தர் அவங்களை நிறுத்தி பலப்படுத்தி அவங்களை விசுவாச வாழ்க்கையில உறுதியா परमेश्वर ने வைத்தார்। उनके विश्वास के जीवन में उन्हें स्थिर और खड़ा किया है। हालेलुया। हालेलुया। அப்போ அதை பழக்க வைக்க தேவன் சில நேரம் சில தாமதங்களை கொண்டு வந்து சில சத்துருக்கள் அனுமதி உங்களுக்கு வாழ்க்கையில கொண்டு तो வருகிறார்। उन्हें सिखाने के लिए परमेश्वर ने वहां पर कुछ शत्रुओं को भेजा। हालेलुया। हालेलुया। அப்போ நீங்க உங்க பிள்ளைகள்ட்ட எப்பவுமே என்ன சொல்லணும்? तो आपको आपके बच्चों से हमेशा क्या कहना சில है? நேரம் அவங்கள்ட்ட பேசும்போது நீங்க கடந்து வந்த அந்த பாதைகளை நீங்க சொல்ல வேண்டும்। तो जब आप उनसे बात करते हो तो आप किस मार्गों से चल कर आए उसके बारे में आप ஒரு बताइए। 20 வருடங்கள் முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படின்றத அதை சொல்ல வேண்டும்। 20 वर्ष के पहले आपका जीवन कैसा था आप बता सकते हैं। எப்படி நீங்க எப்படி வாழ்ந்தீங்க, எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் இருந்தது, எப்படி 10 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்தீங்க அதை சொல்ல வேண்டும்। आप कितना कमाते थे, कैसा आप उस पैसे आप
कमाई से उसे घर चलाते थे। 100 ரூபாய் சம்பளத்துல வேலை செய்தீங்க அதை சொல்ல வேண்டும். कैसे 100 रुपया से आप घर चलाते थे। எப்படி கர்த்தர் உங்களை உயர்த்தினார், எப்படி கர்த்தர் மேல் விசுவாசமா இருக்கும்போது கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வந்தார் சொல்ல வேண்டும். और परमेश्वर पर जो आपने विश्वास किया तो परमेश्वर ने कैसे जय लाया आपको बताना है। அப்ப நாளைக்கு அவர்கள் வாழ்க்கையில அது வரும்போது, அப்படிப்பட்ட பிரச்சனை வரும்போது அவர்களும் தேவனை நோக்கி பார்ப்பார்கள். तो कल अगर उनके जीवन में ऐसा उनको सामना करना हो तो वो जान पाएंगे। ஹalleluya हालेलुया। எத்தனை பேர் சொன்னீங்க அப்படி நான் செய்ய போகிறேன்? किन लोग कह सकते कि मैं ऐसा करूंगा। ஏனென்றால் இன்னைக்கு நீங்க வாலிபர்கள் இல்ல பிள்ளைகளை பார்க்கும்போது, புதிதாய் கல்யாணம் முடிக்கிற வாழ்க்கையை பார்க்கும்போது क्योंकि आजकल अगर जो नए नए शादी करते बच्चों को देखेंगे, சின்ன சின்ன பிரச்சனைகளை அவங்களால சந்திக்க முடியவில்லை. छोटे छोटे समस्या का सामना नहीं कर पाते। ஏதாவது ஒரு தோல்வியை சந்திக்கும் போது தற்கொலை எண்ணங்கள் அவர்கள் வருகிறது. अगर एक हार का सामना करते तो तुरंत वो आत्महत्या का सोच उनके जीवन में आता है। ஒரு தோல்வியை பார்க்கும்போது இதுதான் வாழ்க்கை முடிந்தது என்று और யோசிக்கிறார்கள். एक हार का सामना करते तो सोचते कि यही मेरा जीवन का अंत है। ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளைகளை வளர்க்க முடியாமல் இருக்கிறார்கள். और एक या दो बच्चे को बढ़ा नहीं पाते। ஹalleluya. हालेलुया। ஆனா உங்க பெற்றோர்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இருந்தார்கள்? लेकिन आपके माता पिता के कितने बच्चे थे? ஒருவேளை அந்த நாட்கள்ல 5 8 கூட இருந்திருக்கலாம். उन दिनों में शायद 5 8 10 उससे ज्यादा थे। இல்ல 4 3 4வது இருந்திருக்கலாம். और 3 और 4 तो थे ही। ஆனால் அவங்க நல்ல வளர்த்திருப்பாங்க. लेकिन वो बहुत अच्छे तरीके से उन्होंने बढ़ाया होगा। பிள்ளை வளர்க்க முடியாமல் படாத பாடு பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்க பார்க்க முடியும். लेकिन आजकल एक बच्चे को बड़ा करने में इतना तकलीफ होती है। ஹalleluya. हालेलुया। நம்ம பிள்ளைகள்ட்ட சொல்லி வளர்க்க வேண்டும். तो आज हमें बच्चों को कहकर उन्हें बढ़ाना है। பிள்ளைகள் கூட உங்க பெற்றோர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள், அந்த பாதையை நீங்க பார்த்து கவனிங்க. और बच्चों भी अपने माता पिता कैसे जाते हैं, कैसे किन मार्गों से चलते हैं, उसे देखकर आप कुछ सीखें। அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்து கர்த்தர் வழிநடத்தி உயர்த்துகிறான்னு பார்த்து நீங்க உங்க வாழ்க்கையில கற்றுக்கொள்ளுங்க. और वो कैसे विश्वास के साथ वो आगे बढ़ते हैं, आप उन बातों को सीखिए। ஹalleluya. हालेलुया। ஏனென்றால் சில நாட்கள்ல अनेक பேருக்கு கல்யாணம் முடிக்கலாம். क्योंकि कुछ दिनों में और सबका शादी हो अनेक जाएगा பேர் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு இருக்கும். और सबका एक अलग जीवन हो जाएगा। அப்போ நீங்க என்னத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்ற நீங்க கவனித்து இன்னும் விசுவாசத்தில் நீங்க வளர வேண்டும். तो आपको जो बातों को सीखना है उसे सीख कर आप विश्वास के साथ आगे बढ़े। ஹalleluya. हालेलुया। சில நேரம் கர்த்தர் ஏன் தாமதத்தை கொண்டு வருகிறார்? कुछ समय परमेश्वर क्यों देरी को लाता है? சில வருடங்களுக்கு பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும் அது அவருக்கு தெரியும். क्योंकि कुछ वर्षों के बाद आपके जीवन में क्या होने वाला वो परमेश्वर அந்த जानता है। குறிப்பிட்ட காலத்துக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதை வைத்ததனால கர்த்தர் தாமதிக்கிறார். और उस समय में वो पूरा होना है, इसलिए परमेश्वर आपके जीवन में देरी ला सकता है। ஆதியாகமம் 43 2வது வசனத்துல, और उत्पत्ति 43 अध्याय के दूसरे वचन में, ஆதியாகமம் 43வது அதிகாரம் 2வது வசனத்துல, उत्पत्ति 43 अध्याय के दूसरे वचन में, அந்த தகப்பன் யாக்கோபு அவருடைய குமாரரை பார்த்து சொல்கிறார். और याकूब अपने पुत्र को देखकर क्या कहता है? அந்த பயம் இருந்தாலும் கூட இப்ப தானியம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் செலவழிந்து போனது. और वो अब तो डर था लेकिन वो अन्न पूरी तरीके से समाप्त हो गया था। கொடிய பஞ்சம் காலம் இருந்தது. और बड़ी अकाल का समय वहां पर இப்ப था। அதே குமாரரை பார்த்து சொல்கிறார், நமக்கு கொஞ்சம் தானியத்தை நீங்க வாங்கி கொண்டு வாருங்கள். और अभी उसी पुत्र को देखकर कहता है कि कुछ अन्न को आप लेकर आ जाओ। ஹalleluya. हालेलुया। எல்லா குமார்கள் தகப்பனத்தில் நல்ல சந்தோஷமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். और सारे पुत्र पिता के साथ बहुत अच्छे से जी रहे थे। ஆனா யாக்கோபுடைய அந்த யோசேப்புடைய வாழ்க்கையை மாத்திரம் நீங்க கவனிப்பீங்க என்றால், लेकिन आप यूसुफ के जीवन को देखिए, எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு யார் தரிசனத்தை ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். और सभी जानते थे कि उसे कौन उस दर्शन को दिए थे। யார் சொப்பனத்தை காண்பித்தார்? किसने दर्शन को दिया था? தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார். परमेश्वर ने उन्हें वो दर्शन दिए थे। அந்த சொப்பனத்தின் படியாக அவன் உயர்த்தப்படுவான். எல்லா குடும்பத்துல ஒவ்வொருவன் அவனுக்கு கீழே அப்படி வணங்குவது போல அவன் கண்டான். और उस दर्शन में उसने देखा कि वो ऊंचा किया जाएगा और सारे लोग उसके भीतर उसके नीचे आ जाएंगे। நடக்கிறது எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில எதிராக நடக்கிறது. लेकिन उसके जीवन में सब कुछ उल्टा हो रहा था। குழியின் அனுபவம் இருந்தது, उस कुएं में उसे डाला गया, சிறைச்சாலை அனுபவம் இருந்தது, और बंदीगृह में उसे डाला गया। ஒவ்வொரு கடினமான பாதையிலிருந்து அவன் வருகிறான் और कठिन मार्गों से वो चल रहा था। ஆனால் 22 வருடங்களுக்கு பிறகு அவனுடைய தகப்பன் வீட்டுல என்ன நடக்கும், எப்படிப்பட்ட பஞ்சம் இருக்குன்னு யார் அறிந்திருந்தார்? लेकिन 22 वर्ष के बाद उसके पिता के घर पर कैसा अकाल होगा वो कौन जानता था? யார் அறிந்திருந்தார்? कौन जानता था? தேவன் யாக்கோபு வாக்குத்தத்தப்பட்ட அந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு பஞ்சத்தை அவன் சந்திக்கும் போது அந்த யோசேப்பு உயரத்தில் இருக்கும் என்ற தேவனுடைய திட்டம் இருந்தது. और परमेश्वर का योजना था कि जब वो याकूब अकाल का सामना करेगा तब यूसुफ एक ऊंचे स्थान पर होगा। 22 வருஷத்துக்கு அப்புறம் இவன் அந்த அரமனையில இருக்க இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில எல்லா தேவைகள் சந்திக்கப்படுகிறது. और 22 वर्ष के बाद क्योंकि यूसुफ अब महल में था, अब याकूब के सारे जरूरतों को पूरा कर रहा था। உடனடி அடுத்த நாள் அந்த எகிப்துல விட்டு போடும்போது, और अगले दिन जब मिस्र में उसे
छोड़ा அடுத்த நாளே அந்த அரமனையில போயிருப்பான் என்றால் அவன் அந்த யாக்கோபுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம் எடுத்து பண்ண தெரியாது. तो अगर वो मिस्र में जब उसे बेचा गया अगले दिन अगर वो महल में पहुंच जाता तो तब वो उपयोगी नहीं होता. குறிப்பிட்ட அந்த பஞ்ச காலத்துக்கு உதவ கர்த்தர் அந்த தேவைகளை சந்திக்க 22 வருடங்களுக்கு பிறகு அரமனை வாழ்க்கையில தேவன் அவனை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने 22 वर्ष के बाद उसे महल में रखा ताकि वो याकूब की उस जरूरतों को पूरा करवे. हालेलुया हालेलुया. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணினவர் அந்த சொப்பனத்தை காண்பித்தவர் அவர் உண்மையிலே தேவனாய் இருந்தார். तो जिस परमेश्वर ने दर्शन दिया वो सच्चा परमेश्वर उस दर्शन को पूरा भी किया. ஒருவேளை உங்களுக்கு சில தரிசனங்களை அவர் காண்பித்திருக்கலாம். शायद आपको कुछ दर्शनों को परमेश्वर ने बताया हो. தரிசனம் எங்க உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கிறது. लेकिन वो दर्शन कुछ और हो, आपका जीवन कुछ अलग रीति से चल रहा है. சிறைச்சாலை அனுபவத்தை போல காணப்படுகிறது. एक कुएं में एक खड्डे में आप फंसे हुए ऐसा एक अनुभव से गुजर रहे हैं. குடும்பத்தார் இல்ல உங்க சகோதர சகோதரி எல்லாரும் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். आपके परिवार में आपके भाई बहन सबको ऊंचा किया गया. நீங்க மாத்திரம் யோசேப்பை போல படாத பாடுகளை நீங்க சந்தித்து இருக்கிறீங்க. लेकिन आप यूसुफ के समान एक समस्याओं का सामना कर रहे हैं. பேர் விசுவாசிகள் 22 வருஷத்துக்கு பிறகு எப்படி அவன் உயர்த்தனானோ, लेकिन जैसे 22 वर्ष के बाद वो ऊंचा किया गया, எப்படி யோசேப்பு உயரத்துல கர்த்தர் வைத்தாரோ, जैसे यूसुफ को ऊंचाई में परमेश्वर ने रखा, கூட கர்த்தர் அப்படி செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். आपके जीवन में भी परमेश्वर वैसा करने के लिए योग्य है. हालेलुया. हालेलुया. அவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எப்படி எப்போ உயர்த்த வேண்டும். कि परमेश्वर जानता है आपके जीवन में आपको कब ऊंचा करना है. அவருக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில எப்போ உயர்த்தினா அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்னு அவருக்கு தெரியும். वो जानता है आपको आपके जीवन में कब ऊंचा करना तब एक बड़ी का आशीष की बात होगी. அப்ப அந்த காலத்துக்காக எத்தனை பேர் நான் காத்திருப்பேன் என்று. तो कितने लोग कह सकते हैं कि उस समय के लिए मैं रुका रहूंगा. हालेलुया. हालेलुया. 2 வருஷம் தாமதித்தாலும் கூட अगर 2 वर्ष देरी हो तो भी கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்யும்போது जब परमेश्वर आपके जीवन में करेगा, எதிர்பார்க்காத காரியங்கள் உங்க வாழ்க்கையில கர்த்தர் வைப்பார். और जो कुछ आप चाहते हो सब परमेश्वर आपके जीवन में रखेगा. हालेलुया. हालेलुया. அந்த 2 வருஷத்துல என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கோமோ, और 2 वर्ष में जो कुछ लेटेस्ट टेक्नोलॉजी आया होगा, உங்க வீட்ல கர்த்தர் வைப்பார். और वो सब कुछ परमेश्वर आपके घर पर சில रखेगा. ஜனங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருவார். कुछ लोगों को परमेश्वर आपके जीवन में लाएगा. சில வசதிகளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருவார். कुछ ऐसे चीजों को परमेश्वर आपके जीवन में लाएगा. ஆனால் நிச்சயமாய் முடிவுல கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் உயர்த்தி வைக்க लेकिन போகிறார். अंत में परमेश्वर निश्चय आपको ऊंचा करेगा. हालेलुया. हालेलुया. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் கல்யாணத்துக்காக நம்ம ஒரு துணையை பார்க்கிறேன் வரலன்னு யோசிக்கலாம். और शायद आप सोच सकते हैं कि शादी के लिए मैं एक पार्टनर को ढूंढ रहा हूं लेकिन नहीं मिल रहा. ஆனால் கர்த்தர் அதற்காக கூட குறித்த ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर उसके लिए भी एक समय को रखा है. हालेलुया. हालेलुया. ஒருவேளை போன வருஷம் அது நடந்திருக்கும் என்றால் शायद अगर पिछले साल वो हो जाता, கர்த்தருக்கு தெரியும் உங்க வாழ்க்கை எனக்கு எப்படி இருந்திருக்கும். परमेश्वर जानता है कि आज आपका जीवन कैसे होगा. ஆனால் கர்த்தர் செய்யும்போது எல்லாம் நன்மையாய் அவர் செய்ய लेकिन போகிறார். परमेश्वर जब करता है तो सब भलाई के लिए वो करता है. हालेलुया. हालेलुया. அப்போ தாமதித்தாலும் கூட இருதயம் கலங்கி நீங்க சோர்ந்து போக வேண்டாம். तो अगर वो परमेश्वर देरी करे तो भी आपका मन व्याकुल ना होने दो, செய்யும்போது நன்மையாக எல்லாமே செய்ய क्योंकि போகிறார். जब कभी वो करेगा वो भलाई के लिए सब कुछ करेगा. हालेलुया. हालेलुया. சில நேரம் அவர் ஏன் தாமதிக்கிறார்? और कुछ समय परमेश्वर क्यों देरी करता है? அவருடைய மகிமைக்காகவே அவர் தாமதிக்கிறார். परमेश्वर अपनी महिमा के लिए देरी करता है. யோவான் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல, और யோனா 14 अध्याय के 40 वचन யோவான் में, எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல और योना 11 अध्याय के 4 वचन ஒரு में செய்தி இயேசுவிடத்தில் வந்து சேர்க்கிறது. और यीशु मसीह के पास एक संदेश पहुंचता है. உங்களுடைய அந்த நண்பர் இல்ல சகோதரர் எப்படி இருக்கிறார் என்றால் வியாதியஸ்தரா இருக்கிறார். और आपका जो मित्र अब बहुत बीमार है. அப்போ அது கேள்விப்பட்ட உடனே இயேசு என்ன செய்திருக்காரு? உடனே ஓடி வந்திருக்கணும். इस संदेश को सुनकर यीशु मसीह को तुरंत भागकर वहां पर जाना था, வந்திருக்கணும். उसे मिलना था. ஆனா என்ன செய்கிறார்? लेकिन यीशु ने क्या किया? இன்னும் 2 நாள் அங்க தங்கி இருக்கிறார். यीशु ने कहा कि मैं और 2 दिन यहाँ पर அந்த रहूंगा. 4வது வசனம் சொல்றேன், இந்த வியாதியோ எப்படி இருக்காது? மரணத்துக்கு ஏதுவாய் இருக்காது. और पर में यीशु मसीह ने कहा कि वो जो बीमारी है मृत्यु की नहीं है. வாழ்க்கையில வியாதி இருக்கிறதா நான் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்காது. और उसके जीवन में तो बीमारी है लेकिन वो मृत्यु की नहीं है. எதற்காக இது இப்படி இருக்கிறது? वो अब ऐसा क्यों है? தேவனுடைய மகிமை விளங்கும்படி குமாரன் அதனால் மகிமைப்படுவார் என்று அவர் சொல்கிறார். वो कहता है कि परमेश्वर की महिमा के लिए, ताकि उसके द्वारा परमेश्वर के पुत्र की महिमा हो. ஆனால் இப்ப அதே அதிகாரத்துல 21வது வசனத்துல, लेकिन उसी अध्याय के 21वें वचन में அவர் அங்க வரும்போது மார்த்தாள் இயேசுவை பார்த்து சொல்கிறார், जब यीशु मसीह वहां पर लाजर को देखना है तब मार्ता यीशु मसीह से कहती है, ஆண்டவரே, நீர் இங்க இருந்திருப்பேன் என்றால் சகோதரர் என்ன செய்திருக்க மாட்டார், மரித்து போயிருக்க மாட்டார். वो कहती है अगर प्रभु तू यहाँ पर होता तो शायद मेरा भाई नहीं மரிக்க मरता. மாட்டார். அதோடைய அர்த்தம் என்ன என்றால் இப்ப எப்படி இருக்கிறார்? மரித்து போனார். और उसका मतलब ये वो कह रही है कि अब मेरा भाई अब मर चुका है. இயேசு சொன்னார் மரிக்க மாட்டார். இப்ப என்ன நடந்திருக்கு? மரித்து போனான். यीशु ने तो कहा कि वो नहीं मरेगा, जो बीमारी मृत्यु की नहीं है, लेकिन अब वो मर गया है. हालेलुया. हालेलुया. அப்போ இயேசுன்னு பொய் சொல்கிற தேவன்
तो क्या यीशु मसीह ने झूठ कहा? அவர் பொய் சொல்கிற மனுஷன் அல்ல. वो झूठ कहने के लिए कोई मनुष्य नहीं है। हालेलुया। हालेलुया। ஆனால் நடந்தது என்ன என்றால் அவர் சொல்கிற மரணம் வராது, இங்க என்ன நடந்தது, அவன் மரித்து போனான். उसने यीशु मसीह ने कहा कि वो नहीं मरेगा, लेकिन वहां पर वो मर चुका था। ஆனால் தேவனுடைய மகிமைக்காக குமாரன் மகிமைக்காக இப்படி நடந்தது. लेकिन ये सब इसलिए हुआ क्योंकि परमेश्वर के नाम की महिमा हो। அவர் அந்த மார்த்தாளை பார்த்து தேவன் கேட்கிறார். मार्था को देखकर यीशु मसीह पूछते हैं 25வது வசனத்துல, इस 25 वचन में, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், मैं ही पुनरुत्थान और जीवन भी हूँ, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இயேசு जो சொல்லுகிறார். कोई मुझ पर विश्वास करता है वो मरे तो भी हो जाएगा। हालेलुया। हालेलुया। இந்த லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னத்தை காண்பிக்க விரும்பினார்? लाजर के जीवन में परमेश्वर क्या दिखाना चाहता था? மரித்தாலும் கூட நான் உயிர்த்தெழுத அந்த வல்லமையினாலே அவனை மறுபடியும் உயிர்ப்பிப்பேன். और अगर वो मर जाए तो भी मेरे उस पुनरुत्थान की महिमा सामर्थ्य में उसे जिलाऊंगा। எப்படி அவனே 4 நாட்களுக்கு பிறகு உயிர்த்தெழுவான் என்றால் நான் 3வது நாளில் உயிர்த்தெழுவேன் என்ற வல்லமையை காண்பிக்க தேவன் இப்படி செய்தார். और अगर वो 4 दिन के बाद वो जी उठाया जाए तो मैं भी 3 दिनों के बाद जी उठूंगा। हालेलुया। हालेलुया। மரணம் வந்தாலும் கூட அதுல ஜீவனை தேவன் வைத்தார். और वहां पर मृत्यु आई लेकिन उसमें परमेश्वर ने एक जीवन को रखा। हालेलुया। हालेलुया। இயேசுவாலே மாத்திரம் இது கூடும். और ये केवल यीशु मसीह से ही संभव है। அவர் சொல்றார் 4 நாட்கள் கடந்து சென்றது. और 4 दिन वहां पर बीत गए थे। இப்ப என்ன இருக்கும் என்றால் நாற்றம் எடுக்கும். वहां पर अब बदबू होगा। அந்த கல்லறை மூடி வைத்தார்கள். उस कब्र को वो बंद कर रखे थे। லாசரை கட்டி உள்ள வைத்தார்கள். लाजर को बांध कर अंदर रखे थे। இப்ப நடக்காது என்று எல்லாம் நம்பிக்கை இழந்தாங்க, அப்படியே வைத்தார்கள். और अब कुछ नहीं हो सकता ऐसे भरोसा खोकर उन्होंने वहां पर रखा था। இப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது. उनका कैसा एक भरोसा இப்ப था? அவ்வளவுதான் மரித்து போனான்னு சொல்லும்போது என்ன நம்புகிறார்கள்? இப்ப அவ்வளவுதான் முடிந்தது என்று நம்புகிறார்கள். और वो सोचे कि अब ये तो मर गया, इसके बाद कुछ नहीं हो सकता। ஆனால் தேவன் சொல்கிறார் மறுபடியும் அவன் என்ன செய்வான்? அவன் உயிர் தெழுவான். लेकिन यीशु मसीह कहता है कि वो फिर से जी उठेगा। हालेलुया। हालेलुया। அப்படியே இயேசு அவருடைய வாழ்க்கையில செய்தார். और ऐसा यीशु ने उसके जीवन में किया। கிடக்கிற அந்த லாசருடைய வாழ்க்கையில அந்த உயிர் தெழுதலின் வல்லமையை தேவன் जो காண்பித்தார். मरा हुआ लाजर के जीवन में उस पुनरुत्थान के सामर्थ्य को परमेश्वर ने प्रकट किया। அவருடைய வாழ்க்கையில நாற்றம் இருக்கிற வாழ்க்கையில இயேசு ஒரு அற்புதத்தை செய்தார். और जो एक मरा हुआ एक आशा था, मरा हुआ जीवन था, उसमें परमेश्वर ने जीवन को लाया। हालेलुया। हालेलुया। அப்ப எத்தனை சொல்றீங்க அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என் வாழ்க்கையில கூட அவர் செய்ய வல்லமையுள்ள लोग தேவனாய் विश्वास करते हैं कि वो पुनरुत्थान का सामर्थ्य आज मेरे जीवन में परमेश्वर प्रकट करेगा। எதெல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில எனக்கு இருக்கிறதோ, जो कुछ आपके जीवन में एक बंद परिस्थिति में அதை है, திறக்க அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அதை செய்ய முடியும். उसे खोलने के लिए वो पुनरुत्थान के सामर्थ्य से वो हो सकता எதெல்லாம் है। நாற்றம் எடுத்து இல்ல முடியாத என்ற நம்பிக்கை அற்ற நிலைமையில எனக்கு காணப்படுகிறதோ, जो कुछ बदबू मार रहे हैं और जो असंभव है ऐसे आप सोचते हैं, எத்தனை பேர் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில விசுவாசமா இருக்கிறீங்க? कितने लोग उस पुनरुत्थान के सामर्थ्य पर विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। பாருங்க, சாதாரண காரியத்துக்காக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை தேவையல்ல. और वो जो पुनरुत्थान का सामर्थ्य है किसी साधारण चीज के लिए वो जरूरी नहीं ஆனா है। செத்து கிடக்க இப்ப நம்பிக்கை இல்லாத காரியங்களுக்காக அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவர் காண்பிப்பார் என்றார். लेकिन अगर वो मरे हुए शरीर के लिए या फिर जिसमें आशा नहीं, ऐसे परिस्थिति में वो पुनरुत्थान का सामर्थ्य है तो ஒரு முடிந்தது என்று பூட்டி வைத்த காரியங்களை கர்த்தர் மறுபடியும் எழுப்ப முடியும். आपके जीवन में जो कुछ आपने सोचा कि नहीं होगा और आपने बंद कर दिया उसे परमेश्वर जलाएगा। हालेलुया. हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं கர்த்தரால் இது கூடும்? मेरे परमेश्वर से ये संभव है। நடக்காது என்று சொல்லி தள்ளி வைத்த காரியங்கள், और मैंने जिन चीजों को बंद कर रख दिया है, இப்படிதான் இருக்கும் என்று வைத்த காரியங்கள், जिन चीजों को मैंने सोचा कि ऐसे ही होगा, தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். और अब ताली हो जाए परमेश्वर को धन्यवाद है। உயிர்த்தெழுதலின் வல்லமை वो पुनरुत्थान का सामर्थ्य உங்க தொழில் வியாபாரத்துல, आपके व्यापार में, உங்க शरीर பலவீனங்களில் आपके शरीर की कमजोरियों में உயிர்த்தெழுதலின் வல்லமை वो पुनरुत्थान का सामर्थ्य प्रकट होता நன்றி है। இயேசுவே. धन्यवाद यीशु, உயிர்த்தெழுதலின் வல்லமைக்காக நன்றி. तेरे पुनरुत्थान के सामर्थ्य के लिए धन्यवाद। மறுபடியும் உயிர்ப்பிக்கிற வல்லமையுள்ள தேவன் तो फिर से हमें जिला रहा है इसलिए धन्यवाद। ஹalleluya. हालेलुया। அவன் மறுபடியும் கர்த்தர் ஜீவனை கொடுத்து அவர் சொன்ன வார்த்தை கடைசியை அது உண்மையாய் அது மாறினது. और परमेश्वर यीशु मसीह ने उसे जीवन देकर जो उसने कहा उसे पूरा இந்த किया। வியாதியோ எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்காது. ये जो मृत्यु जो बीमारी है मृत्यु की नहीं है। அப்படியே அவன் மறுபடியும் உயிரோடு அவன் இருந்தான். और उसके वचन के अनुसार वो लाजर फिर जिलाया गया। ஹalleluya. हालेलुया। சில நேரம் கர்த்தர் ஏன் நம்முடைய வாழ்க்கையில தாமதிக்கிறார்? कुछ समय हमारे जीवन में परमेश्वर क्यों देरी को लाता நம்முடைய है? வாழ்க்கையோ மாத்திரம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு மாத்திரமல்ல, क्योंकि हमारा जो जीवन है केवल इस संसार के आशीषों के लिए नहीं। சொல்லுங்க, பரலோகம் தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். कि लोग कहते हैं कि हमारे लिए परमेश्वर ने स्वर्ग को रखा है, நமக்காக நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறார். हमारे लिए परमेश्वर ने अंतकाल का जीवन को रखा है। கண்ணீர் இல்லாத துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் ऐसा एक வைத்திருக்கிறார். जीवन रखा जहाँ पर कोई रोना नहीं, कोई आंसू नहीं। ஆனால் அதற்காக கூட கர்த்தர் என்ன செய்கிறாரா? लेकिन उसके लिए परमेश्वर क्या करता है? என்ன செய்கிறார்? परमेश्वर क्या करता வரணும்னா है? எப்போயே வந்திருக்கலாம். अगर आना था तो कभी भी आ सकते 2 थे। பேதுரு 3:9 வசனத்துல சொல்கிறார். दूसरा पत्रस 3:9 में कहता है, 2 பேதுரு 3 அதிகாரம் 9 வசனம்
வசனத்துல दूसरा पत्रस तीसरा अध्याय के 9वें वचन அவருடைய में வருகை அவர் என்ன செய்கிறார், தாமதிக்கிறது போல இருந்தாலும் கூட அவர் தாமதிக்கவில்லை. उसके आगमन के लिए वो देरी करता है तो भी वो देरी नहीं அவர் करता, எப்படி இருக்கிறார் என்றால் பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். वो धीरज से वो रहता है। ஹல்லேலூயா. हालेलुया। பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறார்கள், जो बाइबल स्कॉलर्स है वो क्या कहते हैं, ஆதாம்ல இருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருடங்கள் இருந்தது. आदम से लेकर अब्राहम तक 20 वर्ष, ஆபிரகாம்ல இருந்து இயேசுவின் பிறப்பு வரைக்கும் 2000 வருடங்கள். और अब्राहम से लेकर यीशु के जन्म तक 2000 वर्ष அப்ப थे। இயேசுவின் பிறப்புல இருந்து 2000 வருடம்ல இந்த 2000 வருடத்துல இயேசு வந்திருக்க வேண்டும். तो यीशु मसीह के जन्म के बाद अगर 2000 वर्ष बीत गए तो अब तक यीशु मसीह को आना था। அதோட அர்த்தம் என்ன, இப்ப எத்தனை வருடங்கள் இயேசு தாமதித்திருக்கிறார்? तो इसका मतलब कितने वर्ष तक यीशु मसीह ने देरी की है? 24 வருடங்கள் இயேசு தாமதித்திருக்கிறார். 24 वर्ष तक परमेश्वर ने अब देरी की है। எத்தனை பேர் சொல்றீங்க, நான் 2000 வருடத்துக்கு பிறகு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? किन लोग कह सकते हैं मैं 2000 वर्ष के बाद मैं उतार पाया हूँ? யாருமே இல்லையா? அப்போ இயேசு ஏன் தாமதித்திருக்கிறார் என்றால், तो क्यों परमेश्वर ने देरी की है? இன்னும் சில பேர் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு தாமதிக்கிறார். ताकि अभी भी कुछ लोग मन फिरा कर उतार में आए। யார் மனம் திரும்ப, எத்தனை பேர் மனம் திரும்ப வேண்டும்? कितने लोग वो मन फिराए? அவருடைய விருப்பத்தை பாருங்க. परमेश्वर क्या चाहता है? ஒருவன் கெட்டு போக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். कोई भी एक नाश ना हो, सारे लोग मन फिरा कर उतार में आए। அந்த ரத்தம் சிந்தினது வீணாய் போகிற இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படும் என்று அவர் தாமதிக்கிறார். और जो लहू बहना वो व्यर्थ ना जाए, सारे लोग उतार पाए, ऐसे परमेश्वर चाहता है। இன்னும் சில சவுலை பவுலை மாற்ற அவர் தாமதிக்கிறார். और भी कुछ शाऊल को पौल में बदलना परमेश्वर चाहता है। உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்பட ஜனங்கள் ரட்சிக்கப்பட அவர் தாமதிக்கிறார். आपके परिवार में जो उधार नहीं पाए उनको भी उधार में लाना परमेश्वर चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। சில பேருக்கு ஒரே எதிர்பார்ப்பு என்ன என்றால், நான் உயிரோடு இருக்கும்போது இயேசுடைய வருகை இருக்க வேண்டும். कुछ लोग चाहते हैं कि जब मैं जिंदा हूं तब यीशु मसीह का आगमन होना அந்த चाहिए। ஹாஸ்பிடல்ல போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இயேசுவின் வருகை வர வேண்டும். मैं जब हॉस्पिटल में जाऊं उससे पहले यीशु मसीह का आगमन हो जाए। இயேசுடைய விருப்பம் என்ன என்றால், लेकिन यीशु मसीह क्या चाहते हैं? இன்னும் अनेक பேர் எல்லாரும் மனம் திரும்பணும், அதற்காக அவர் தாமதிக்கிற தேவனாய் और अभी இருக்கிறார். भी बहुत लोग परमेश्वर में आना, मन फिरा कर उधार में आना है परमेश्वर चाहता है, அவர் अன்புள்ள தேவனாய் இருக்கிறதுனால क्योंकि वो एक दयालु परमेश्वर है। இன்னும் ஜனங்கள் எப்படியாவது அழிந்து போகாத அக்கினியில அழிந்து போகாமல் இருக்கணும் என்று, और क्योंकि लोग उस आग में नाश ना हो इसलिए, அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். और इसलिए बड़े धीरज के साथ वो है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப எத்தனை பேர் நான் சோர்ந்து போக மாட்டேன்? कि लोग कह सकते हैं कि मैं निराश नहीं होऊंगा, அவர் பொறுமையுள்ளவராய் இருந்தாலும் கூட और परमेश्वर धीरज के साथ है तो भी விசுவாச வாழ்க்கையில நான் இன்னும் உறுதியாய் நான் இருப்பேன். मेरे विश्वास के जीवन में मैं और स्थिर रहूंगा। அந்த 5 புத்தியுள்ள கனிகள் ஸ்ரீகளை போல वो 5 जो कि विधवा थी उनके जैसे எப்பொழுதுமே ஆயத்தமாய் பரிசுத்தமாய் தேவனுக்காய் இயேசுக்காய் காத்திருப்பேன். हमेशा एक तैयारी के साथ हमें परमेश्वर के रूप रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। अनेक பேர் பின்வாங்கி போகிறார்கள். आजकल बहुत से लोग पीछे हट जाते अनेक हैं பேர் தாமதிக்கிறான்னு சொல்லி மறுபடியும் அசுத்தத்துல வாழுகிறார்கள். और परमेश्वर देरी कर रहा है इसलिए लोग पाप में गिर रहे அதை हैं, பயன்படுத்தி அவங்க சுய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு और இருக்கிறார்கள். उसका वो एक इस्तेमाल करते हैं और खुद जैसे दिन वो जीते हैं। ஆனால் தாமதித்தாலும் கூட அவர் என்ன செய்ய போகிறார்? நிச்சயமாய் வர போகிறார். लेकिन परमेश्वर देरी करे लेकिन फिर भी वो जरूर आने वाला है। எப்படி வருவார்? वो कैसे आएगा? நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து வர क्या மாட்டார். न्यूज़पेपर में एडवर्टाइजमेंट देकर आएगा? ஒரு திருடனை போல ஒரு நொடி போல வருவார். लेकिन एक चोर के समान वो आएगा। எத்தனை பேர் சொன்னீங்க அந்த வருகைக்காய் நான் ஆயத்தமாய் किन இருப்பேன்? लोग कह सकते हैं कि उस आगमन के लिए मैं तैयार हूँ, பரிசுத்தமாய் அந்த 10 கனிகளை புத்தியுள்ள கனிகளை ஸ்ரீகளை போல நான் இருப்பேன். और जो बुद्धिमान विधवा थी उनके जैसे मैं तैयार रहूंगा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனத்துல अब वो दूसरा अध्याय के तीसरे वचन அது में, தாமதிக்கிறதுனால நடக்காது அப்படி அல்ல. और वो देरी हो रहा है इसलिए वो नहीं होगा ऐसा नहीं। எல்லாருடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம் அந்த தாமதங்கள் இருந்தது. हर किसी के जीवन में मैंने देखा कि वो देरी थी। அன்னாளுடைய வாழ்க்கையில ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது. अन्ना के जीवन में वो विलंब हुआ था, ராகேல் வாழ்க்கையில குழந்தை பாக்கியம் இருந்தது. राहेल के जीवन में ये संतान प्राप्त மோசே हुआ। 40 நாளுக்கு பிறகு அவர் கீழே இறங்கி வந்தார். मूसा 40 वर्ष के बाद नीचे आया। யோசேப் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் அந்த அந்த உயர்த்தப்பட்டார். यूसुफ के जीवन में उसे ऊंचा किया गया। எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்னபடி அந்த தரிசனங்கள் நிறைவேறின. सबके जीवन में जैसे परमेश्वर ने कहा उस दर्शन को पूरा भी किया, ஆனால் சொல்கிறார் குறித்த காலத்துக்கு அது வைக்கப்பட்டிருக்கிறது. और इसलिए वहां पर लिखा गया कि निश्चित समय के लिए वो रखा गया அது है, நிச்சயமாய் வரும் என்ற நம்பிக்கையாய் இருங்கள். और निश्चय वो पूरा होगा ऐसे भरोसे के साथ आप रहो। ஹல்லேலூயா. हालेलुया। யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனத்துல, यहोशू 6 अध्याय के 15 वचन में, யோசுவா 6வது அதிகாரம் 15வது வசனத்துல यहोशू 6 अध्याय के 15 वचन அந்த में எரிகோயை எத்தனை முறை சுற்றி வர சொன்னார்? यरीहो को कितने बार वो घूमकर आने को गए थे? 6 நாட்கள் எத்தனை முறை சுற்றி வர சொன்னார்? 6 நாட்கள் அந்த
அலங்கத்தை எத்தனை எத்தனை தடவை சுட்டி சுட்டி வர சொன்னார்? और 6 दिनों तक कितने बार उस दीवार को घूम कर ले आने को कहते हैं? ஒரு முறை சுத்தி வர சொன்னார், ஒரு தடவை சுத்தி வர சொன்னார். और 6 दिन तक एक बार घूम कर आने को कहा ஆனா था. ஏழாவது நாள்னு சொல்லும்போது लेकिन 7वें दिन में 7 தடவை நீங்க சுற்றி வருங்கள் என்று சொன்னார். उन्हें 7 बार वहां पर एक घूम कर आना था. அப்போ ஏன் சுற்றி வர சொல்கிறார்? तो वहां पर क्यों ऐसे घूम कर आने को कहता है? செய்வீங்க என்றால் அந்த எரிகோ மதில்கள் விழுந்து விடும் என்று சொன்னார். और उसने कहा कि अगर आप ऐसे करेंगे तो जो यह द्वार है वो दीवार है टूट जाएगा. அப்போ கர்த்தர் பாங்க இப்படி சொல்லும்போது இவர்களுக்கு என்ன வர வேண்டும்? तो अगर परमेश्वर ने ऐसे कहा तो उनके जीवन में क्या आना चाहिए था? யார் மாத்திரம் சுற்றி பார்த்திருப்பாங்க? तो कौन उसे घूम कर देखा होगा? யாருக்குள்ள ஒரு சரியான விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தை மேல் இருந்திருக்குமோ, जिसका परमेश्वर के वचन पर भरोसा और विश्वास था, அவர் சொன்ன அந்த காலத்தில் இப்படி 6 நாட்கள் ஒரு தரம் சுற்றி வந்து 7வது நாளில் 7 தரம் சுற்றி வரும்போது, जैसे परमेश्वर ने कहा कि 6 दिन एक बार और 7वें दिन 7 बार उन्हें घूम कर आना था. அந்த அலங்க மதில்கள் இடிந்து விழும் என்ற ஒரு விசுவாசம் இருக்கிறவர்கள் மாத்திரம், और इन बातों पर जिसका विश्वास था केवल वे लोग என்ன செய்திருப்பாங்க? उन्होंने क्या किया அந்த होगा? விசுவாசத்தின்படி அவர்கள் செயல்பட்டிருப்பார்கள். विश्वास के अनुसार वहां पर घूम कर आए होंगे. இல்ல விசுவாசம் இல்லாதவர்கள் என்ன செய்திருப்பாங்க? जिनके जीवन में विश्वास नहीं था उन्होंने क्या किया होगा? அப்படி சுற்றியாது நான் சுற்றும் போது அது கீழே விழ போகிறது. और वो सोचेंगे कि क्या अभी मैं घूमूंगा तो वो नीचे गिरेगा. அது ஏன் 6 நாட்கள் ஒரு தரம் 7வது நாள் 7 தரம்னு? उन्हें पूछा होगा क्यों 6 दिन में एक बार या 7वें दिन में क्यों 7 बार? ஹalleluya. हालेलुया. உங்கள்ட்ட அப்படி சொல்லிருப்பாரு என்றால் எத்தனை பேர் சொல்லுங்க நான் அப்படி செய்திருப்பேன்னு? अगर आपसे कहा हो तो कितने लोग कह सकते कि मैं वैसे घूम कर நீங்க आता. 7 தரம் இந்த தாராவை சுத்துவாங்க, அப்போ உங்க மதில்கள் விடும், உங்க பிரச்சனைகள் தீரும்னு சொல்லும்போது और कोई कहेगा कि धारावाही आप 7 बार घूम कर आए तो आपकी समस्या खत्म हो जाएगी. சில நேரம் அது கேட்கும் போது அது நீங்க நினைக்கலாம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? तो कुछ समय आप सोच सकते हैं इसका मेरे समस्या से क्या संबंध है. ஆனால் இவர்களோ விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். लेकिन ये लोग विश्वास से भरे थे. ஹalleluya. हालेलुया. 6 முறை 7 முறை சில நேரம் நம்ம எப்படி ஓடுவோம் என்றால், और कुछ समय हम कैसे भागते हैं 6 முறை ஓடும்போது அந்த மதில்களை பார்த்திருப்பார்கள். और शायद वो 4 बार घूमे रहेंगे तो शायद उन दीवारों को देखे होंगे. அலங்கத்தை பார்த்து ஏதாவது கீறல் வருகிறதா, நான் ஓடுறேனே அது கீறல் வருகிறதா, அது கொஞ்சம் கொஞ்சம் உடைகிறதா அப்படி பார்ப்பாங்க. वो जब घूम रहे थे घूम कर आ रहे थे तब उन्होंने देखा होगा क्या दीवार गिरने वाला है नहीं. 7 நாட்கள் அந்த 7வது தரம் அவங்க அந்த சுற்றி பார்க்கும் வரைக்கும் அப்படி ஒன்றுமே நடக்கவே இல்லை. लेकिन 7 दिन 7 बार जब तक वो घूमे तब तक वो दीवार नहीं गिरा था. ஹalleluya. हालेलुया. 6வது அதிகாரம் 20வது வசனத்துல, और 6 अध्याय के 20 वचन में, யோசுவா 6:20வது வசனம், எப்போதான் அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது? और वो दीवार कब नीचे गिरा? 7வது தரம் அந்த சுற்றி வந்த போது 7वें दिन जब 7 बार वो घूम कर आए थे எக்காலத்தை ஊதினார்கள், तब एक तुरी को फूंकने लगे. ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். और लोग वहां पर नरसी का शब्द सुनता அப்போ அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது. तब वो शहरपना नीचे गिरा. ஹalleluya. हालेलुया. எத்தனை பேர் சொல்றீங்க இது கர்த்தராலே கூடும் என்று? कितने लोग कह सकते कि ये परमेश्वर से संभव है. நான் விசுவாசிக்கும் போது ஏதோ கீறல் விழும்னு எதிர்பார்த்து கர்த்தர் செய்வார், அப்படி அல்ல. और मैं जब विश्वास करता हूं कुछ उसमें ऐसे दिखे, ऐसा नहीं. என் விசுவாச வாழ்க்கையில நான் உறுதியாய் விசுவாசித்து நான் இருப்பேன் என்றால், लेकिन जब मैं मेरे जीवन में विश्वास के साथ रहूंगा, கர்த்தர் ஏற்ற காலத்தில் அவர் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். परमेश्वर उचित समय में उसे करेगा. ஹalleluya. हालेलुया. உங்க விசுவாச வாழ்க்கையில சோர்ந்து போகாதாங்க. आपके विश्वास के जीवन में आप निराश मत होइए. நீங்க ஒரு நாட்களை குறித்து வைக்காதாங்க. और आप अपने लिए एक दिन को आप तय नहीं किए, உங்களுக்கு சொல்லிருக்கிற அந்த நாட்களில கர்த்தர் அதை செய்து முடிப்பார். क्योंकि परमेश्वर ने जो दिन आपके लिए दिया उसमें जरूर वो पूरा करेगा. हालेलुया. हालेलुया. அந்த மதில்கள் இன்னைக்கு பார்க்கிற மதில்கள் செவரை போல அல்ல. और आज की जो दीवारें वैसे नहीं थे. அந்த எரிகோ மதில்கள் எப்படி இருந்தது? यरीहो दीवार कैसे थे? அந்த யோசுவா 2:15வது வசனத்துல, यहोशू 2 के 15 में, யோசுவா 2:15வது வசனத்துல, यहोशू 2 अध्याय के 15 वचन में, அந்த ராகேலுடைய வீடு எங்க இருந்தது? और राहेल का घर कहां पर था? அந்த அலங்கத்தின் மதிலில் இருந்தது. उसका घर ही वहां पर उन दीवार के அந்த पास था. அலங்கத்துல ஒரு பெரிய வண்டியே போக முடியும். वो जो दीवार था उसमें एक बड़ी गाड़ी भी जा सकती थी. சுவர் அதுல ஒரு கீறல் வரல, 7 நாட்கள் ஒண்ணுமே நடக்கவில்லை. और इतना एक बड़ा एक दीवार था उसमें 7 दिनों तक कोई भी ऐसे क्रैक्स नहीं आए थे. ஆர்ப்பரித்து விசுவாசித்து இவங்க செய்யும்போது, लेकिन जब वो विश्वास के साथ वो वहां पर तुरी फूंक कर आवाज करने लगे, ஒரு பெரிய அலங்கம் அந்த மதில்கள் இடிந்து तो விழுந்தது. ऐसा एक बड़ा शहरपना एक दीवार वहां पर गिर गया था. हालेलुया. हालेलुया. எத்தனை பேர் சொன்னீங்க இன்னைக்கு வாழ்க்கையில ஒன்றுமே நான் பார்க்கவில்லை? आज के लोग कहते हैं कि मेरे जीवन में आज शायद मैं कुछ भी नहीं देख பெரிய रहा, மதில்களை போல எனக்கு காண்பப்படலாம். बड़े शहरपना के जैसे मैं देख रहा ஆனால் हूँ, என் விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கும்போது लेकिन जब विश्वास में मैं स्थिर रहूंगा, என் கர்த்தர் எனக்கு அதை செய்து முடிப்பார். मेरा परमेश्वर मेरे लिए पूरा நான் करेगा. எதிர்பார்க்கிறது கர்த்தரால் வரும். मैं जिस बात की अपेक्षा करता हूँ என் परमेश्वर की ओर से நம்பிக்கை आएगा. போகாது. मेरा भरोसा व्यर्थ नहीं होगा. हालेलुया. हालेलुया. எத்தனை பேர் விசுவாசிகள் என் வாழ்க்கையில அப்படி எல்லாமே எழுந்து விழும் என்று? और कितने विश्वास करते हैं मेरे जीवन में सब कुछ ऐसे गिरेगा. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் அது தாமதித்தாலும் நிச்சயமாய் அது நடக்கும். बाज में देखकर कहे अगर देरी हो तो भी वो निश्चय पूरा होगा. हालेलुया.
हालेलुया। நாம் எழுந்து நின்று கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். हम खड़े रहकर परमेश्वर को நீங்கள் धन्यवाद दें। காற்றையும் காண மாட்டீர்கள், आप आंधी को नहीं देखेंगे, நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், आप वर्षा को नहीं देखेंगे, ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். लेकिन वो पानी से भरेगा। காற்று வந்தால்தான் அந்த தண்ணீர் வரும், அப்படி அல்ல. और हवा आएगा तभी पानी आएगा, இல்ல ऐसा மழை नहीं। வந்தால்தான் அந்த வாய்க்கால்கள் அந்த பள்ளத்தாக்கு நிரம்பும், அப்படி அல்ல. या वर्षा होगा तभी वो तराई भरेंगे, ऐसा नहीं। ஒன்றுமே பார்க்காமல் விசுவாசிப்பீர்கள் என்றால், अगर आप कोई भी चीजों को नहीं देखते फिर भी கர்த்தர் विश्वास करें செய்யும்போது तो அந்த வாய்க்கால் அந்த பள்ளத்தாக்குகள் எல்லாமே கர்த்தர் நிரப்புவார்.